உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பொங்கல் கழிந்து தைத்திங்கள் 3வது நாள். தமிழ்நாட்டிலே இதை காணும் பொங்கல் என்று சொல்லுவார்கள். உறவுகளை எல்லாம் கண்டு கழிக்கிற பொங்கல். அந்த வகையிலே இன்றைக்கு சங்கத்தமிழ் உறவுகளோடு நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவராக பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு வழக்கமான இலக்கிய நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு அன்பு செலுத்துகிற, ஒரு நன்றி பாராட்டுகிற, ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற, அல்லது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற ஒரு குடும்பமாக கூடி பேசுகிற நிகழ்ச்சியாக ஒரு சங்கத்தமிழ் கூடல் என்று சொல்லுவோம். அந்த கூடல் நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக திருமதி பவானி தனஞ்சயன், சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர், கவிஞர் திலகம் விருது பெற்றவர், எண்ணற்ற தளங்களில் நின்று பணியாற்றிக் கொண்டிருப்பவர், பங்காற்றிக் கொண்டிருப்பவர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே செயற்குழு உறுப்பினராகவும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து பொறுப்பாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர். வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, உங்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறீர்கள். அதற்கு முன்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே. சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும், இன்று பொங்கலில் 4ஆம் நாளான காணும் பொங்கலின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறவுகள் அனைவரையும் இங்கே ஒருங்கே சேர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் தன்னுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதற்காக மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை நம் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் நமக்கு அளித்திருக்கிறார்கள். நாம் ஒருவருக்கொருவர் நம் குடும்ப உறவுகள், அதாவது நம்முடைய உற்றார் உறவினர்களை காண்பது வழக்கம். அதே போல் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்ப உறவாக நினைத்து இத்தகைய ஏற்பாட்டினை செய்து இருக்கின்ற ஐயாவிற்கு முதலில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய பொங்கலுடைய அனுபவங்களையும் பொங்கலுடைய சிறப்புகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொள்ள உங்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்பொழுது பொங்கல் வாழ்த்துகளையும் தங்களுடைய பொங்கலுடைய கருத்துக்களையும் சிறப்பாக பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடம் வந்திருக்கிறார்கள் சீதா கலிய பெருமாள் அம்மாள் அவர்களை முதலில் தங்களுடைய பொங்கல் நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கருத்துகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொள்ள சீதா கலிய பெருமாள் அம்மா அவர்களை இருக்கரம் கூப்பி வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். வணக்கம். வணக்கம். நீலகண்ட தமிழன் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குடும்ப உறவுகள் அனைவரையும் வணக்கத்துடன் வணங்கி மகிழ்கிறேன். இப்போது ஒரு சிறிய கவிதை ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன், அதை வாசிக்கிறேன். பிறகு வாழ்த்து. பச்சை வண்ண பட்டாடையில் பாவையாய் வளரும் பருவ பெண்ணாய் பளபளக்கும் நெல் மணியாய் தலைவணங்கி நன்றி சொன்னாள் மண் அன்னையின் பாதம் பணிந்தே. தங்க நகை அணிந்தவளாய் மஞ்சள் நிறத்து கதிர் அழகியாய் தரணி எங்கும் பசி போக்கிடவே பச்சரிசி பாலுடன் பானையில் பொங்கியது மகிழ்ச்சியில் என் மனமும் பொங்கியது பொங்கலோ பொங்கல் என்று. இப்பொழுது ஒரு வாழ்த்து. நல்லோர்களை பெரியோர்களை வணங்கி மகிழ்ந்து சிறந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சிறப்புடன் கண்டு களித்து உற்றார் உறவுகளுடன் பகிர்ந்து உண்டு
இன்று காணும் பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் போல் என்றும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இந்த நன்னாளில் இறைவனை வணங்கி எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. மிக சிறப்பு அம்மா. மிக சிறப்பாக தன்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். பச்சை வண்ண பட்டாடையில் வந்து பச்சரிசி பானையில் புது அரிசி பொங்கிட வந்தது பொங்கல் என்று எல்லோரையும் மிக சிறப்பாக வாழ்த்தினார்கள். மிக சிறப்பு அம்மா, மிக சிறப்பு. நன்றிகளும் வாழ்த்துகளும் அம்மா தங்களுக்கும். அடுத்ததாக நம்முடைய இணைந்திருக்கின்றார் மூத்த கவிஞர் இரா சந்திரசேகரன் ஐயா அவர்களை வந்து தங்களுடைய வாழ்த்து கவிதைகளையும் பொங்கல் பரிமாற்றம் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ரா சந்திரசேகரன் ஐயா, வாருங்கள் ஐயா, வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இப்பொழுது விமரிசையாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும் திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கும் திருமதி சீதா கலிபெருமாள் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் என்பதை நாம் தமிழர் திருநாள் என்கிறோம், தை திருநாள் என்கிறோம், தமிழர் திருநாள் என்கிறோம். அப்படி எல்லோரும் கூடி கொண்டாடும் இந்த பண்டிகை தான் தமிழர் திருநாள். இன்று ஒரு சிறிய கவிதையை வாசிக்கிறேன். அனைவரும் ஆனந்தமாய் இணைந்து கொண்டாடும் உழவர் திருநாளே தமிழர் திருநாள். அனைவரும் ஆனந்தமாய் இணைந்து கொண்டாடும் உழவர் திருநாளே தமிழர் திருநாள். மழைக்காலம் மறைந்து மலரும் வசந்தம் இழைக்கோலம் இட்டு இன்புறும் இல்லம். மழைக்காலம் மறைந்து மலரும் வசந்தம் இழைக்கோலம் இட்டு இன்புறும் இல்லம். பயிர் அறுவடை ஆனதில் தெருவெங்கும் தோரணம். சிறுவர்கள் விடுமுறை பெறுவார்கள் விளையாட. பயிர் அறுவடை ஆனதில் தெருவெங்கும் தோரணம். சிறுவர்கள் விடுமுறை பெறுவார்கள் விளையாட. போகிக்கு பழையன போகட்டும் என கழித்திடுவோம். பொங்கல் அன்று பொங்கிய பொங்கலை சங்கதிரவனுக்கு காணிக்கை ஆக்கிடுவோம். பொங்கல் அன்று பொங்கிய பொங்கலை சங்கதிரவனுக்கு காணிக்கை ஆக்கிடுவோம். மங்களம் பொங்க புத்தாடை புனிந்து தங்கள் உறவினருடன் உரையாடி கழித்திடுவோம். மங்களம் பொங்க புத்தாடை புனைந்து தங்கள் உற்றாருடன் உரையாடி கழித்திடுவோம். மாடுகளுக்கு பொங்கலிட்டு மாலையிட்டு அலங்கரித்து ஓடவிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தினவர் நம் தமிழர். மாடுகளுக்கு பொங்கலிட்டு மாலையிட்டு அலங்கரித்து ஓடவிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தினவர் நம் தமிழர். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியாக உங்களுடைய கவிதையும் வாழ்த்துக்களும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் சமீபத்திலே தமிழ்நாடு கனடாவிலிருந்து வரக்கூடிய தமிழ்நாடு தொலைக்காட்சி மற்றும் தமிழ்நாடு பேரவை நடத்திய தமிழர் மரபு விழாவிலே கலந்து கொண்டீர்கள் அல்லவா? கேட்கிறதா? தமிழாழி தொலைக்காட்சியும் தமிழாழி பேரவையும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியது, தமிழர் மரபு விழா என்று. அதில் கலந்து கொண்டீர்களா? அதில் கலந்து கொண்டு நகர வார்த்தையிலே ஒரு கவிதை வழங்கினேன் ஐயா. 77 ரகர வார்த்தைகள் கோர்த்து மாலையாக, கவி மாலையாக நகர வார்த்தைகளால் கோர்த்த மாலையை வழங்கினேன் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த கவிதை நீங்கள் இப்ப வாசிக்கலாமே? ஏன்னா தமிழுக்கு நகரம் வந்து சிறப்பு, சிகரம். அந்த நகர கவிதை கண்டிப்பாக கண்டிப்பாக. மிக அற்புதமான ஒரு கவிதை. எம்மொழியிலும் இல்லாத சிறப்பாக எம்மொழி செம்மொழி தமிழுக்கு சிகரம் நகரம்.
77 ழகரம் பழகி வரும் அழகு சொற்களால் அமைந்த கவிதை தமிழில் ழகர அழகு. தமிழில் ழகரம் அழகோ அழகு உழன்று மொழிந்தால் வழங்கும் செழுமை. தமிழில் ழகரம் அழகோ அழகு முழன்று மொழிந்தால் வழங்கும் செழுமை. பழக்க புழக்கமாய் ழகரம் விளைந்திட எழுத்தும் இழையாய் நழுவாது மொழிவோம். பழக்க புழக்கமாய் ழகரம் விளைந்திட எழுத்தும் இழையாய் நழுவாது மொழிவோம். அழியாத செம்மொழியாம் ஆழமிக்க செந்தமிழின் தழைத்த ழகரமே முழவென முழங்குவோம். அழியாத செம்மொழியாம் ஆழமிக்க செந்தமிழின் தழைத்த ழகரமே முழவென முழங்குவோம். தமிழர் அறவழி ஒழுகி தொழுது பிழையின்றி பழகி செழித்து வாழ்வோம். தமிழர் அறவழி ஒழுகி தொழுது பிழையின்றி பழகி செழித்து வாழ்வோம். குழலென திகழும் மழலை எழிலை பொழியும் மழையாய் மகிழும் சூழலில் வழக்க வழியில் பழையன கழிந்து விழுத்து எழுவோம் புகழுடன் திகழ்வோம். குழலென திகழும் மழலை எழிலை பொழியும் மழையாய் மகிழும் சூழலில் வழக்க வழியில் பழையன கழிந்து விழித்து எழுவோம் புகழுடன் திகழ்வோம். ஆழியில் மூழ்கினும் மூழ்கிடா மொழியாம் அழலே தழுவினும் அழியா மொழியாம். ஆழியில் மூழ்கினும் மூழ்கிடா மொழியாம் அழலே தழுவினும் அழியா மொழியாம். தமிழின் அழகு குழலோ யாழோ வழிவிலா தாழிசையோ பழமெழுகோ பூசுவையோ. தமிழின் அழகு குழலோ யாழோ வழிவிலா தாழிசையோ பழமெழுகோ பூசுவையோ. வாழையடி வாழியார் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோம். வாழையடி வாழியார் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோம். தமிழராய் எழுவோம் பழுதர ஒழுகி ழகரம் மொழிய பழகுவோம். தமிழராய் எழுவோம் பழுதர ஒழுகி ழகரம் மொழிய பழகுவோம். ஆக பழகி வரும் 77 வார்த்தைகளை ழகர வார்த்தைகளை பயின்று கவிதை வழங்கியுள்ளேன். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பையா. நீங்க எந்த ஊரு? விழுப்புரம் ஐயா. விழுப்புரம். சொந்த ஊர் விழுப்புரமா? ஆமா சார், விழுப்புரத்துல தான் ஸ்கூல் வரைக்கும் விழுப்புரத்துல தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பியூசி அங்க படிச்சுட்டு இங்க சென்னையில குடியேறிட்டோம். இங்க கல்லூரி எல்லாம் இங்கதான் படிச்சோம். என்ன படிச்சீங்க? இங்க பிஏ ஆங்கில இலக்கியம் படித்தேன் ஐயா. இப்போ ஆங்கில இலக்கியம் படிச்சு தமிழ் கவிதை எழுதிட்டீங்களா? ஆமா ஐயா. ஆங்கில கவிதை ஏதாவது எழுதுந்து உண்டா நீங்க? ஆங்கில கவிதைகள் எழுதுவேன். சிறு சிறு கவிதைகள், பாராட்டு கவிதைகள் அதெல்லாம் எழுதி பண்ணுவேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நீங்க நூல்ல எல்லாம் கூட இடம் பெற்றிருக்கீங்க. பல நூல்கள்ல அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நூலில் நீங்க இடம் பெற்றிருக்கிறீங்க. அது மகிழ்ச்சியை தருகிறது. நல்ல ஒரு சிறு வயதிலிருந்து எனக்கு கவிதை எழுதும் ஆர்வம் இருந்தது ஐயா. 20 வயதிலேயே ஒரு கவிதைகள் எல்லாம் எழுதினேன். அதற்கப்புறம் விட்ட பிறகு இப்பொழுது மறுபடியும் ஓய்வு பெற்ற பிறகு கவிதை எழுத ஆரம்பித்தேன். கவிதை மற்றும் குழுவிலே கலந்து கொண்டு தினமும் கவிதை எழுதி வந்தேன். ஆனால் உங்களுடைய இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வந்த பிறகு இன்னும் எனக்கு நீங்கள் ஊக்கமளிப்பதால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்து நான் மென்மேலும் தொடர வாய்ப்பு கிடைக்கின்றது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து எழுதுங்கள். இந்த பூங்கா அமைப்பானது உங்களுக்காகத்தான் இருக்குது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக மகிழ்ச்சி. உங்களுடைய கவிதை தொகுப்பெல்லாம் வர இருக்குது, விரைவிலேயே வரவிருக்கிறது. 28ஆம் தேதி கூட ஒரு தொகுப்பு நூலில் உங்களுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது, வர இருக்கிறது. தொடருங்கள் திருமதி பவானி அம்மா. மிக சிறப்பு ஐயா. தமிழர் திருநாள் தை திருநாள் என்றும் அனைவரும் ஆனந்தமாய் இணைந்து கொண்டாடுவோம். பயிர் அறுவடை செய்து அதில் தொழுவோம், தோரணம் கட்டி தொழுவோம், போகி பழையன கழிதலும் என்றும் மங்களம் பொங்க புத்தாடை அணிந்து பொங்கலை கழித்திடுவோம், மாடுகளுக்கு வண்ணம் தீட்டி பொங்கல் வைத்து கொண்டாடுவோம் என்று மிக சிறப்பான ஒரு பொங்கல் வாழ்த்து கவிதைகளை தந்தீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழினுடைய ழகர 77 சிறப்புகளை நான் அன்று கேட்கவில்லை, இன்று கேட்டேன். மிக சிறப்பாக அத்தனை ழகர வார்த்தைகளை 77 ழகர வார்த்தைகளை வைத்து மிக சிறப்பான ஒரு கவிதை தந்தீர்கள் ஐயா. மிக சிறப்பு, மிக அருமையாக இருந்தது. மிக்க நன்றி, வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி.
அடுத்து நம்முடைய பொங்கல் வாழ்த்து கவிதைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருமதி ரமணி பாலசாமி அம்மா அவர்கள். ரமணி பாலசாமி அம்மா அவர்கள் தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கல் கவிதைகளையும் தருமாறு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய பொங்கல் கவிதையை தாருங்கள். அம்மா மியூட் எடுத்துட்டு சொல்லுங்கம்மா, கேட்கல. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதம்மா? அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஐயா வள்ளுவர் ஐயாவையும் நடத்துனர் நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி நான் என்னுடைய வரைக்கு வருகிறேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு 25 மாடுகள் வச்சு பராமரிக்கிற போது கொண்டாடின பொங்கல் வேற, இப்ப கொண்டாடின பொங்கல் வேற. அந்த நாளை மறக்கவே முடியாது. காலையில எல்லாம் என் பசங்க, எங்க வீட்டுல வேலை செய்யற பசங்க, கொட்டத்துல செய்யறவங்க எல்லாரும் வந்து அல்சுரரி கிட்ட மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் எல்லாம் குளிப்பாட்டி வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நாங்க வீடு வாசல்லாம் மொழிகி பிள்ளைங்க எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் கொட்டத்துல கூட்டி கழுவி கல்லு வச்சிருப்போம். கல்லு செங்கல், இந்த கருங்கல், பொங்கலுக்குன்னே கருங்கல் வச்சு அதை வருஷம் வருஷம் அதை எடுத்து கொட்டத்துல மூளையில போட்டுருவோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை எடுப்போம். எடுத்து நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பானையை வச்சு மண்பானை, புது பானை வாங்கிட்டு வந்து மஞ்சள் கொம்பு அதுல கட்டி பூவும் வச்சு, பூ பொங்குன பிறகுதான் பூ வைப்போம். இப்போ ஆக்குறதுக்கு முன்னால நல்லா மஞ்சள் கொம்பை கட்டிட்டு அடுப்புல சாமியை கும்பிட்டு ஒரு கற்பூரம் காமிச்சு அந்த கற்பூரத்தை அந்த விறகு கடியில போட்டு எரிச்சு நல்லா பொங்கு வரும் மேல. அப்போ கையில இடிச்ச அரிசின்றதுனால வெறும் அரிசி போட்டாவே நொற கட்டி அப்படி வரும் பொங்கல். அப்படி பொங்கும், மேல பூமாச்சியா வரும். பொங்கி கீழே போகும்போது நானு எங்க அத்தை எங்க ஓரக்கத்தி எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம். சாமியை கும்பிட்டுட்டு அரிசியை போடுவோம். அந்த அரிசி தண்ணி எந்த பக்கம் ஒழுகுதோ அதை வச்சு எங்க மாமியார் குடும்பத்துல என்ன நடக்குன்றது சொல்லிடுவாங்க. முன்னால பக்கம் ஒழுகுச்சுன்னா நல்லது நடக்கும்பாங்க, பின்னால பக்கம் ஒழுகுச்சுன்னா என்னமோ கெட்டது நடக்குதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்து கை பக்கம் ஒழுகுச்சுன்னா நமக்கு வரவு வருது, நமக்கு நல்ல ஏதோ நம்ம குடும்பத்துல நல்லது நடக்க போகுதுன்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொங்கல் 2 பானை வைப்போம். 5 கல்லு வச்சு 2 பானை, 1 வெண்பொங்கல் 1 சக்கரை பொங்கல் வைப்போம். கிண்டி எல்லாம் பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அடுப்புக்கு முன்னாலேயே நவதானியங்களை சாணிலேயே பண்ணுவோம். வீடு மாதிரி பொங்கலுக்கு முன்னால சாணிலேயே வீடு மாதிரி சின்னதா, அதாவது 1 இன்ச்சு உயரத்துக்கு தான், 2 இன்ச்சு உயரத்துக்கு பண்ணி அதுல அரை மாதிரி வச்சு ஒவ்வொன்றுலையும் ஒரு தானியங்கள் போட்டு வீடு மாதிரி வச்சு, அப்புறம் அதுக்கு முன்னால நாங்க மறுபடியும் ஒரு இலை போட்டு தேங்காய், பழம், பூவு இதெல்லாம் வச்சு ஆக்கின பொங்கலுக்கு மறுபடியும் பூ வச்சுட்டு எல்லாம் தேங்காய் பழம் எல்லாம் காமிச்சு உடைச்சு அந்த சோறையும் அள்ளி எண்ணெயில வச்சு சாமி. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா, கேட்கல. மியூட் எடுத்துருக்குதுமா. எல்லாம் பொங்கல் வச்ச வரைக்கும் கேட்டுச்சா ஐயாம்மா? நல்ல பொங்கல் எல்லாம் படைச்சு பொங்கி வரும்போது எல்லாரும் வீட்டுல இருக்காங்க எல்லாருமே பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம். பொங்கலையோ பொங்கல் சொன்ன பிறகு அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி நல்லா அப்படியே வச்சிருப்போம். எங்க மாமனார் தான் அந்த தண்ணியை எடுத்து மாட்டு வாய்க்கு கழுவி விடுவாரு. அதுக்கு ஏதோ சொல்லுவாரு, அந்த பூஜை பண்ணும்போது வட்டி பெருக அப்படின்னு சொல்லுவாரு, நல்லது நடக்க அப்படின்னு ஒரு பாட்டா சொல்லுவாருங்க. அதெல்லாம் இப்போ யாரும் சொல்றது இல்லை. இப்ப நல்லா கொண்டாடினாங்க. இப்போ கொண்டாடுறதே வேற. நகரத்து பொங்கல் தான் நமக்கு தான் தெரியுமே. வீடு வாசல்ல அபார்ட்மெண்ட்ல கோலம் போட்டுட்டு எல்லாம் செய்யறது. அந்த மாதிரி அந்த காலத்து பொங்கல் மாதிரி இல்லை. இருந்தாலும் பொங்கல் வச்சு கொண்டாடணும், புதுசு உடுத்தணும். ஒரு சின்ன கவிதை படிக்கிறியாமா? படிக்கிறட்டாமா? கவிதை படிக்கவாமா? படிங்க. கொஞ்சம் சவுண்ட் சரியா இல்லம்மா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சரியா கேட்கல. வாசிங்க வாசிங்க. இப்ப கேக்குதாமா? கேக்குதுங்களாமா? கேக்குதுமா, வாசிங்கம்மா வாசிங்கம்மா. வாசிங்க, கவிதை வாசிங்க. ஒரு சின்ன கவிதை. பண்பாட்டு பொங்கலே பொங்கிடுவாய். பொங்கலோ பொங்கல் தலைப்பு. பொங்கலே பொங்கிடுவாய், பாரெல்லாம் இனித்திடவே செய்திடுவாய். செங்கரு
தருவாய், செயல்களை மாற்றிடுவாய், மங்களமாய் வாழ்வுதனை ஏற்றிடுவாய், மாண்பு மிக்க மனிதநேயம் வளர்த்திடுவாய், மண்மேலே மாணிக்கமாய் காத்திடுவாய், தை பிறந்தால் வழி பிறக்க செய்திடுவாய், கை மேலே பலன்களை தந்திடுவாய், புத்தாண்டே புத்தாண்டே வந்திடுவாய், பண்புடனே அனைவரையும் வளர்த்திடுவாய், அளவாக மும்மாறி பொழிந்திடுவாய், ஆனந்த வாழ்வுதனை வழங்கிடுவாய், விளை நிலங்கள் செழித்திடவே வாழ்ந்திடுவாய், விவசாயம் தலைக்கிடவே போற்றிடுவாய், உதயமாய் சூரியனை வணங்கிடுவோம், உன்னதமாய் பேறுகளை பெற்றிடுவோம், கால்நடைகளை கண்போல் காத்திடுவோம், கல்வி சாலைகளை மேம்பட செய்திடுவோம், தாய்மொழியை உயிராக மதித்திடுவோம், தரணியெல்லாம் புகழ் பரவ செய்திடுவோம். நன்றி, வணக்கம்மா. கேட்டுச்சாம? நன்றி, சிறப்பம்மா. மிக மகிழ்ச்சி. மிக அருமையானது. ஒரு நன்றி. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க எப்படி பொங்கல் கொண்டாடினீர்கள் என்பதையும் மிக அழகாக நேர்த்தியாக சொல்லியிருந்தீர்கள். மிக சிறப்பாக இருந்தம்மா. உங்களுக்கு நல்லா அருமையா நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க. வயதானவங்க நிறைய பொங்கல் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு 20-30 பொங்கல் இருப்பீங்க. 50 அதனால வேண்டி இத்தனை பொங்கல் நீங்க பல பொங்கல்கள் கொண்டாடி இருப்பீங்க உங்க வாழ்க்கையில. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொங்கல் திருவிழா ஒண்ணு இருந்திருக்கும். ஒரு பொங்கல்னாலும் ரொம்ப மறக்க முடியாத இருந்திருக்கும். அந்த எந்த பொங்கல் சொல்ல முடியுங்களா? சில பெண்கள் முதல்ல திருமணமாகி போற போது முதல் வார பொங்கல் மாமியார் சொல்லுவாங்க, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒன்னும் புரியாது. புது மருமகளா போற போது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்ட பொங்கல்னு தான் சொல்லணும் ஐயா. எங்க வீட்டுல மாடும் கிடையாது, நிலம் புலமும் கிடையாது. நானும் ஏழப்பட்ட வீட்டுல பிறந்து வளர்ந்தவ. சும்மா பொங்கல் வாசல்ல பொங்கல் வைப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும். ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு பெரிய வீடு. மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, மச்சான், எங்க வீட்டுக்காரு, நாத்தனார் புருஷன், ஒரு 14 பேர் இருந்தாங்க ஐயா. நாங்க எங்க வீட்டுல 5 பேரு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 3 பேரு இருந்தோம் எங்க வீட்டுல. இவர் பெரிய வீட்டுல பொங்கல் வைக்கிறதுக்கு எனக்கு வேலை செய்யவே தெரியாது, அறுக்க தெரியாது, புல்ல அறுக்க தெரியாது, மாட்டுக்கு கையெல்லாம் கீறி இருக்கும். முதல்ல பொங்கலை கொண்டாடும் போது எது செஞ்சாலும் எனக்கு செய்ய தெரியாது. 10 வாட்டி சொன்னா கூட எனக்கு செய்ய வராது. அப்புறமேல் கஷ்டப்பட்டு நானே கத்துக்கிட்டேயா. அந்த முதல் பொங்கல் வச்சையா நானே சுயமா. அததான் என்னால மறக்க முடியாது. 2-3 வருஷமா அனுபவப்பட்டு எங்க அத்தைக்கிட்ட திட்டு வாங்கி கொட்டு வாங்கி கடைசியில நானே வச்சேன் என் பொங்கல் பானையெல்லாம் வச்சு. அது பொங்கலை மறக்கவே முடியாதுயா. அது 1970 நினைக்கிறேன். 1970 வருஷம் நானே வச்சேன். எங்க மாமியார் என்னைய பாராட்டுனாங்க. அதை என்னால மறக்கவே முடியாது. கோலம் கத்துக்கிட்டு கோலம் போட்டு பூ கட்டி சாமிக்கு அலங்காரம் பண்ணி அது எப்படி வைக்கணுமோ, அதனாலதான் என்னால மறக்க முடியாம சொல்ல முடிஞ்சிச்சு. நானே வச்சதுனால அந்த பானையில மஞ்சள் கொம்ப கட்டி அரிசி கழுவுன தண்ணியவே உலை தண்ணியாக ஊத்தி அது பொங்கு வரும்போது குலவை பாடி சாமியை கும்பிட்டு அடுப்பத்த சாமியை கும்பிட்டு அப்புறமேலு பொங்கல் எல்லாம் படிச்சு மாட்டுக்கெல்லாம் கொடுத்து நாங்களும் சாப்பிட்ட பொங்கல் மறக்கவே முடியாது ஐயா. இப்போ எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா கூட அத மாதிரி செய்யறதுக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கும். எல்லாம் ஸ்டவ் மொழி கழுவிட்டு குக்கர்ல வைக்கிறாங்க. அருமையம்மா, மிக சிறப்பாக தங்களுடைய பொங்கல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அக்காலத்திலிருந்து எப்படி பொங்கல் வைப்பார்கள், பொங்கல் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், வீடு கட்டி சாணத்தில் மூழ்கி அடுப்பு எல்லாம் வைத்து மிக சிறப்பாக பொங்கல் கொண்டாடி இருக்கிறீர்கள். பொங்கல் கவிதையும் பாட்டாக பாடியிருந்தீர்கள். மிக சிறப்பு, மிக சிறப்பாக இருந்தது. அடுத்து நம்மளோட இணைந்திருக்கின்றார் பொள்ளாச்சியை சேர்ந்த அம்மா
அம்சவேணி அம்மா அவர்கள் தங்களுடைய பொங்கல் வாழ்த்து கவிதையையும் உங்களுடைய சிறப்புகளையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். வாருங்கள் அம்மா, உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி அம்சவேணி சிவராஜ் அவர்களே. வணக்கம். பொங்கல் திருவிழா பொள்ளாச்சி சோமந்தரை சித்தூரில் இருந்து தனி சிறப்பு பொங்கல் திருவிழாவுக்கு. காரணம் என்னங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே விநாயகருக்கு தேர் இழுக்கிறது இந்த ஊர்ல தான். அதனால முதல் 4 நாள் விழாவா தொடர்ந்து நடக்கும் சித்தூர் சோமந்தரை சித்தூர்ல. முதல் நாளே தேர் வடம் பிடிச்சு தேருக்கு வேணுங்கிறதெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலையில முதல்ல விநாயகருக்கு தேர் இழுக்கிறது அது தமிழ்நாட்டுல மட்டும்தான். காலையில பொங்கல் திருவிழா முடிஞ்சு மறுநாள் மாட்டு பொங்கல், 3ஆவது நாள் காணும் பொங்கல் அப்படின்னு பொங்கல் மட்டும் இந்த கிராமத்துல மிக சிறப்பா நடக்குங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஏழைகள்ல இருந்து பணக்கார வரை எல்லாருமே அந்த தேர் கூட மக்களே தேரை இழுத்துட்டு போவாங்க. நல்லா தேர் திருவிழா சிறப்பா இருக்கும். இந்த தேர் திருவிழாவுக்கு பொங்கல் வாழ்த்து ஒரு 4 வரி. இளநெல் அரிசியும் பாலும் கலக்கும் உழவர் திருநாள், நினைத்தாலே இனிக்கும் இன்ப நாட்கள். இந்த நாட்கள் அழியாத கோலமாக அணையா விளக்காக அனைவரும் இன்று போல் என்றும் வாழ நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நேற்றைய திருவள்ளுவர் தினம். வள்ளுவர் தினத்தை ஒட்டி ஒரு கவிதை. எங்கும் காணா கவிச்சுரங்கம் ஏற்றம் காட்டும் திரு அரங்கம். சங்கம் போன்ற அவை இருக்கும் சான்றோர் சபைக்கு முதல் வணக்கம். உங்கள் பாதம் நான் பணிந்தே உரைப்பேன் இங்கு ஓர் கவிதை. மனித பண்பின் உச்சம்தான் மண்ணில் நிலைத்த பண்பாடு. கனிவு இரக்கம் அன்பு எல்லாம் கடவுளை காட்டும் குறியீடு. முனிவன் அருளிய குரல் அன்றோ முப்பால் எனும் பொன்னேடு. அகத்து உணர்வின் வெளிப்பாடு அதுதான் மனித பண்பாடு. அன்பு நல்ல பண்புடைமை, ஆதரவளித்தல் பண்புடைமை, இரக்கம் காட்டல் பண்புடைமை, ஈகை திறனும் பண்புடைமை, உண்மை உரைத்தல் பண்புடைமை, ஊக்கமுடைமை பண்புடைமை, எளிமை வாழ்வும் பண்புடைமை, ஏற்றம் காணல் பண்புடைமை, ஐயம் தவிர்த்தல் துணிவுடைமை, ஆண்மை மிளிதல் அழகுடைமை, ஒப்புரவாவது பண்புடைமை, ஓதல் நல்ல அறிவுடைமை. அவ்வை சொன்ன நல்வழிகள் அனைத்தும் இங்கே தனியுடைமை. ஐயன் சொன்ன பண்புடைமை அதுவே நமக்கு பொதுவுடைமை. மாட்டுக்காக தன் மகனை மறிக்கச் செய்தது மனுநீதி, நாட்டுக்காக தன்னுயிரை நலியச் செய்தது சமநீதி. பாட்டுக்கட்டி பரமனையும் பணியச் செய்தது நம்மினமே, ஏட்டுக்குள்ளே வாழ்வியலை எழுதி தந்தது வள்ளுவமே. முல்லை கொடிக்கு தன் தேரை முட்டு கொடுத்தான் பாரியுமே, கல்லை செதுக்கி கடவுளரை காட்டிக் கொடுத்தது நம்மினமே. தில்லை கூத்தன் இதயத்தை திருடிக் கொண்டது நம்மினமே, இல்லை உலகில் இப்படியோர் இனமும் இல்லை காண்பீரே. மானம் காக்க தண்ணீரை மறுத்து மடித்தான் சேரனுமே, தானம் செய்ய தன் தலையை தரிக்க துணிந்தான் குமணனுமே. கானம்பாடி கடவுளையும் கனியச் செய்தது நம்மினமே, ஞான புலவன் தமிழ் வேதம் நமக்கு சொல்வது அதுதானே. இன்னமும் உண்டு பண்பாளர் இயம்பிட இங்கே இடம் இல்லை, அன்பால் உலகம் அழகு பெறும், அறிவால் ஞானம் புலமை பெறும், பண்பால் மட்டும் மேன்மையுறும், பணிந்தால் உலகம் ஓடி வரும். அன்றே சொன்னது வள்ளுவமே, அதனை நாளும் போற்றுவோமே. அன்பின் மொழியில் பேசிவிடு, அறிவில் உயர்வு கண்டுவிடு, மண்மீதாசை மறந்துவிடு, மனதின் அழுக்கை நீக்கிவிடு, தன்னல வாழ்வை துறந்துவிடு, தனிவழி கண்டு நடந்துவிடு, பண்புடை மாந்தர் நீ ஆவாய், பகர்ந்தது நமக்கு வள்ளுவமே.
இல்லறம் இன்பம் காண்பதற்கும் இனிக்கும் வாழ்வு மலர்வதற்கும் நல்லறம் தெரிந்து வாழ்வதற்கும் நன்றும் தீதும் அறிவதற்கும் உள்ளம் கோவில் ஆவதற்கும் உலகை ஆண்டு பார்ப்பதற்கும் வள்ளுவன் வழியில் நடப்போமே, வாழ்வில் இன்பம் காண்போமே. நன்றி ஐயா, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பான ஒரு கவிதை. வள்ளுவம் வழியிலே நடக்க வேண்டும் என்று கவிதை கூறினீர்கள். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய திருவிழா பற்றி குறிப்பிட்டீர்கள். திருவிழாவின் சிறப்பு பற்றி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முதல் நாள் முதல் நாள் ரொம்ப சிறப்பா தேர் கூடவே காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தேர் பின்னாடியே இருப்பாங்க. யானை எல்லாம் முன்னாடி போகுங்க ஐயா. முன்னாடி காலத்துல எல்லாம் பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. மக்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அந்த விசேஷத்துக்கு மட்டும் எல்லாம் வெளியூர்களுக்கு போனதுனால அந்த விசேஷத்துக்கு மட்டும் வந்துக்கிறாங்க. இருந்தாலும் சிறப்பா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இந்த பொங்கல் காலம் இருக்குதுங்க. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. திருவிழா பற்றி விரிவாக கூறினீர்கள். ஒரு கவிதையை மிக அழகாக சொன்னீர்கள். மிகவும் சிறப்பம்மா. உங்க சொந்த ஊர் எதுங்கம்மா? பொள்ளாச்சிங்க ஐயா. பொள்ளாச்சி பக்கம் சோமபுரி. பொள்ளாச்சியில ஆசிரியர் இருந்தீங்களா? என்னங்க ஐயா? என்ன பணியாற்றினீங்க? நான் தலைமை ஆசிரியைங்கய்யா. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை. விருப்ப ஓய்வு. ஆமாங்க. நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன். மாநில நல்லாசிரியர். மிக சிறப்பு. மாநில அரசு நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள். நல்லதொரு கவிஞர். நல்லதொரு கவிஞர் என்பது இப்போது அவர் கூறிய கவிதையை கேட்டபோது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நல்லதொரு கவிஞர். சிறப்பான ஒரு இலக்கிய துறையிலே தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்கள். பொள்ளாச்சி தென்சித்தூரை சேர்ந்தவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். பொங்கல் நாளிலே உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அழையுங்கள் அம்மா. நன்றி. மிக சிறப்பு அம்மா. மிக சிறப்பாக தங்கள் ஊரில் உள்ள சோம சுந்தர சித்தர் கோயிலுடைய சிறப்பையும் அங்கு பொங்கல் நடைபெறுவது பற்றியும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். பொங்கல் கவிதையையும் நேற்று திருவள்ளுவர் தினமான திருவள்ளுவர் கவிதை முனிவன் அருளிய குரல் அன்றோ உண்மை உரைத்தல் பண்புடைமை என்று உடைமை என்ற அந்த வார்த்தையை வைத்து மிக சிறப்பாக ஒரு கவிதையை தந்தீர்கள். மிக சிறப்பு அம்மா. நன்றிகளும் வாழ்த்துகளும். அடுத்து நம்முடன் வீர ரவிச்சந்திரன் சேலம் ஐயா அவர்கள் தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தருமாறு மிக அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா. வாருங்கள் ஐயா, தங்களுடைய பொங்கல் கவிதையை தாருங்கள். நன்றிமா. அனைவருக்கும் சொல்லுங்க. சேலத்தை சேர்ந்த வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் வாருங்கள் ஐயா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. அனைவருக்கும் இந்த இனிய நாளில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் தோன்றிய காலம் முதலே இந்த பொங்கல் விழா முதலில் உழவனிடமிருந்து பிறந்து இன்று உலகமெங்கும் பரவி அந்த பண்பாட்டை தமிழர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உழவன் தொடங்கிய முதல் பண்டிகை இதுதான். அதன் பிறகுதான் பல்வேறு பண்டிகைகள் வந்தது. நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தீபாவளி எல்லாம் கூட 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்ததாக சொல்கிறார்கள். அதுக்கு முன்பு பார்த்தீர்கள்னா தொடக்க காலத்தில் இருந்து சங்க காலத்திற்கு முந்தைய காலம் வரை இருந்த கணக்கீடு பார்த்தால் பொங்கல் தான் நமக்கு பண்டிகை. அத்தகைய பொங்கல் விழா கிராமங்கள், எங்கள் பகுதி கிராமம் ஒரு பேரூராட்சி ஆகும். இங்க பாத்தீங்கன்னா சிறப்பாக, அது நான் சிறுவயதா இருக்கும் போதெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். எங்க ஊர் பெரிய ஆறு ஓடுது, சுவேத நதின்னு சொல்லிட்டு. அந்த ஆத்துல எல்லாரும் விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி எல்லாம் நடத்துவோம். பெண்கள் எல்லாம் வீடு விட அரிசி பருப்பு வாங்கிட்டு கூட்டாச்சூர் ஆக்கி கும்மி அடிச்சு பாடல்கள்லாம் பாடி கொண்டாடுவாங்க. அதற்கு பிறகு அந்த சாப்பாட்டை அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டு எல்லோரும் இல்லங்களுக்கும் சென்று அது கொண்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பால் பொங்கிச்சான்னு கேட்பாங்க. அது ஒரு சிறப்பான நிகழ்வா இருந்தது. அதன் பிறகு இப்போது ஆறுகள்லாம் கனிமங்கள் திருடப்பட்டு ஆறுகள் புதாராகி போயிடுறதுனால ஆற்றுக்கு போக முடியல. இப்ப எல்லாரும் மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கு மாட்டு பொங்கல், அதனால மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போய் மாரியம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து எருதோட்டம்னு சொல்லி ஒரு விழா நடத்திட்டு இருப்பாங்க. அது காலப்போக்குல மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப என்னன்னு சொன்னா அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் இளைஞர்கள் நடத்துகிறார்கள்.
அதில் அனைத்து விளையாட்டுகளும் நடக்கிறது. எங்கள் பகுதியில் பார்த்தால் கிட்டத்தட்ட 10-15 பகுதிகளில் விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா அந்த விழா சிறப்பாக இந்த பொங்கல் விழா 3 நாளைக்கும் கொண்டாடப்படுகிறது. அது வந்து எல்லா வீடுகளும் தவறாமல் மதம் இனம் சாராத அனைவரும் இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்துகிறார்கள் என்பது எங்கள் பகுதிக்குள்ள நல்ல இது. எங்க ஊரு சமத்துவபுரம் மாதிரி எல்லா இனத்தாரும் இங்க இருக்கிறார்கள். இங்க இல்லாத இனமே இல்லை என்று சொல்லலாம். அத்தகைய சிறப்பு எங்க ஊருக்கு உண்டு. ஏறத்தாழ 40-44 வகுப்பை சார்ந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் அவங்கவுங்க பண்பாட்டை கடைபிடிக்கிறார்கள். அதிலே பொங்கல் வந்து எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் கொண்டாடுறாங்க. அது மிக சிறப்பு. இந்த இனிய நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்குமான பொங்கல் வாழ்த்து. நான் அடிப்படையில் விவசாயி என்பதனால் உங்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். இந்த பொங்கல் வந்து எங்கள் உழவர்கள் நடத்துகிற விழா. இதில் நீங்களும் பங்கேற்று இதை உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து நன்றி பாராட்டுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்றால், தொடர்ந்து விவசாயிகளை, உழவர்களை ஆதரியுங்கள். விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து வாங்குங்கள். வர்த்தகரிடம் போய் வாங்காதீர்கள், விவசாயிடம் வாங்குங்க. விவசாயத்தை ஆதரியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் ஐயா அழைப்பு ஏற்று கொடுத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பொங்கல் பொங்கி பூக்கட்டும் மகிழ்ச்சி, பொங்கல் பொங்கி பூக்கட்டும் மகிழ்ச்சி, இன்பம் தங்கி இனிமை சேர்க்கட்டும், இல்லறம் நல்லறமாய் இலக்கியம் படைக்கட்டும், இல்லறம் நல்லறமாய் இலக்கியம் படைக்கட்டும், இயற்கை பொழியும் அழகை பாதுகாக்க, இயற்கை பொழியும் அழகை பாதுகாக்க, வாழ்க பொங்கலே வளமும் நலவுமாய், வாழ்க பொங்கலே வளமும் நலவுமாய். அனைவருக்குமான பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பான ஒரு பொங்கல் வாழ்க்கையும் ஒரு வேண்டுகோளை வைத்தார். நான் ஒரு விவசாயி தான், எனவே விவசாயிகளிடம் போய் நீங்க நேரடியாக கொள்முதல் செய்யுங்க, கடைகளில் போய் வாங்கறதுனால வந்து எங்ககிட்ட மிக குறைந்த விலைக்கு வாங்கி உங்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டார். இன்றைக்கு அதுவும் கூட மாறி விவசாய நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட்டுகள் கையகப்படுத்துவது என்றும், அதை கையகப்படுத்தி அவர்களுக்கான விளைச்சலை, அவர்கள் விரும்புகிற விளைச்சலை உங்களுக்கெல்லாம், அதாவது மக்களுக்கு வழங்குவது என்பதுமான ஒரு சூழ்நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். ஒரு புறத்தில் விவசாயம் என்பது நலிந்த தொழிலாக, விவசாயிகள் என்பவர்கள் நலிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஊருக்கெல்லாம் நெல்லை விளைவித்து கொடுக்கக்கூடிய விவசாயி உணவு பங்கீட்டு அட்டை கடையிலே சென்று இலவச அரிசி வாங்கி கொண்டு வந்து பொங்கி சாப்பிடுகிறார். எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை பாருங்க. இலவசமாக அரிசி வாங்கி கொடுக்கிறது, அரிசி வந்து இலவசமாக கொடுக்கிறது தவிர அரசு இலவசமாக வாங்கவில்லை. அரிசிக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு கிலோவுக்கு 39 ரூபாய்க்கு மேல செலவாகுது, அரசாங்கத்துக்கு ஆகக்கூடிய செலவு. அப்போ 39 ரூபாய் கொடுத்து கொள்முதல் செய்து, அரிசியை கொள்முதல் செய்து அதை மக்களுக்கு இலவயமாக கொடுக்கிறது. அதை வாங்கித்தான் இன்றைக்கு அந்த விவசாயிகள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் விவசாயியுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை. என்ன ஒரு வேதனை பாருங்க. ஒரு புறத்தில் விவசாயம் என்பது நலிந்த தொழிலாக இருக்கிறது. ஆனால் அந்த நலிந்த தொழிலை தன்னுடைய கைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் நினைக்கிறது. ஒரு நலிந்த தொழிலை எப்படியா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எடுத்துக்கணும், சிரிச்சு பார்க்கணும். அப்போ அது நலிந்த தொழில் அல்ல, நலிவடைய செய்யப்பட்ட தொழில், நலிவடைய செய்யப்பட்ட தொழில். இவர்களெல்லாம் நலிந்து போக வேண்டும். இந்த விவசாயத்தை விட்டு இவர்கள் வெளியேற வேண்டும். அந்த நிலங்களை எல்லாம் நாம் கபலீகரம் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், எதிர்காலத்திலே ரோல்ஸ் ராய்ஸ் காரும் ஒரு தக்காளி பழமும் ஒன்றாக இருக்கும். ஒரு தக்காளி பழம் வைத்துக் கொண்டிருப்பவரிடம் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொடுத்தா இது எதற்கு எனக்கு அப்படின்னு. ஏன்னா தக்காளி பழம் உயர்ந்ததாக இருக்கும். ஒரு தக்காளி பழம், அந்த காலம் ஒன்று வரும். அந்த காலம் வரும்பொழுது இப்போது எப்படி நம்முடைய அரபு நாடுகள் எல்லாம் பெட்ரோல், டீசல் போன்றவற்றால்
பெரும் பணக்கார நாடுகளாக இருக்கிறதோ அது போல நாம் நம்முடைய விவசாயத்தை பாதுகாத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் இன்னொரு 20 ஆண்டு கழித்து நம்முடைய ரவிச்சந்திரன் வீரகுண ரவிச்சந்திரன் ஷேக் மாதிரி இருப்பார். ஆமா, அவர்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் தான் போதும். அவர் பெரும் பணக்காரர். அவர்கிட்ட உலக நாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டுல ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டு, ஐயா உங்களிடம் விளைவிக்கக்கூடிய அரிசியை, நெல்லை, அதை இதை எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு நேரடியாக ஒப்பந்தம் போட்டு, அந்த அளவுக்கு நம்முடைய விவசாயம் வளர்ந்துள்ளது. விவசாயத்துக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? விவசாயத்தில் பலனில்லை என்று சொல்லிவிட்டு படிக்க போங்க படிக்க போங்க படிக்க போங்கன்னு சொல்லிட்டு கூலி அடிமைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். கூலி அடிமைகள் இவங்கெல்லாம் யார்? படிச்சவங்கள யாரு? சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க. ஆனா விவசாயி அப்படி கிடையாது, நாட்டுக்கே சோறு போடுறவன். எனவே அந்த விவசாயிகளை நினைத்து என்று சொன்னார். நாம் விவசாயத்தில் இருக்கிறோமோ இல்லையோ நாம் சாப்பிடுகிறோம். நமக்கு பசி இருக்கிற வரை சாப்பாடு தேவை, சாப்பாடு தேவையாக இருக்கிற வரை விவசாயி தேவை, விவசாயி தேவையாக இருக்கிற வரை விவசாயம் தேவை. எனவே சாப்பிடுகிறவர்கள், அதாவது அவன் விவசாயத்தில் ஈடுபடுறன்ற அவசியம் கிடையாது. பொங்கலை கொண்டாடுவதற்கு, உழவர்களை போற்றுவதற்கு அவன் விவசாயியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சாப்பிடுகிறவனாக இருந்தால் போதும். அவன் தினமும் பசி எடுத்த உடனே சாப்பிடுகிறவனாக இருந்தால் போதும். அவன் விவசாயியை கொண்டாடியாக வேண்டும். இதுதான் அதனுடைய அடிப்படை என்பதை மிக லாபகமாக நமக்கு புரிய வைத்தார் சேலம் வீரகனூரை சேர்ந்த ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். மிகவும் சிறப்பான உங்களுடைய பங்கேற்பு என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றிங்க 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 நன்றிங்க. அதாவது அரசாங்கம் விவசாயத்தை இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாகவே அறிவிக்கல. விவசாயத்தை ஒரு தொழிலாகவே அறிவிக்காத நாடு பட்டியல்ல தான் நம்ம இருக்கோம். விவசாயிகளை, ஐயா சொன்ன மாதிரி விவசாயிகளை வெளியேற்றி நிலங்களை எல்லாம் கார்பரேட் கொடுப்பதற்கு எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கு அதை நோக்கி நகர்ந்து போகிறோம், விவசாயிகள் உட்பட என்பதுதான் வருத்தமான விஷயம். இந்த நேரத்தில் இதை பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி. இன்றைக்கு ஈத்தேன் மீத்தேன் போன்றவற்றெல்லாம் எடுப்பதன் மூலமாக இந்திய அரசு ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று கருதுகிறார்கள். அது ஒரு கருத்து இருக்கும். அதற்காக தஞ்சை மண்டலத்தில் கூடிய நிலங்களை எல்லாம் பயன்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் செய்வதை விட அந்த தஞ்சை நிலங்களை விவசாய நிலங்களாகவே பாதுகாத்து வந்தால் இந்த ஈத்தேன் மீத்தானால் என்ன கிடைக்குமோ அதை விட பெரும் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே இந்த நிலங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்தார் எதிர்காலத்திலே உலகத்திற்கு அத்தனை நாடுகளும் இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்கும். ஏனென்றால் எல்லா நாடுகளும் விவசாயம் என்பது அறிந்து கொண்டே வருகிறது. விவசாய பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை சிறப்புற இங்கே வடிவமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். திருவள்ளூர் மாவட்டத்துடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பொறுப்பாளராகவும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். அடுத்த அழைங்களம்மா. மிக சிறப்பு ஐயா. மனிதனுடைய தோன்றிய காலத்திலே இருந்து, சங்க காலத்தில இருந்து பல விழாக்கள் கொண்டாடினாலும் பொங்கல் உழவு திருநாளுக்கு மிக சிறப்பான ஒரு வரவேற்பு. விவசாயத்தை பத்தி மிக சிறப்பாக, மிக அருமையாக சொல்லி மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் புதுகை புதல்வன் ஐயா அவர்களை பொங்கல் வாழ்த்து கூற அன்புடன் அழைக்கின்றேன். புதுகை புதல்வன். பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கல் தன்னுடைய கருத்துக்களையும் கூறுவதற்கு நம்மோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றார் முனைவர் ஐயா MK ராஜ்குமார் ஐயா அவர்களை பொங்கல் கவிதையும் வாழ்த்துக்களையும் கூற அன்போடு அழைக்கின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில். வாருங்கள் ஐயா.
வணக்கம். பெற்றெடுத்த தாய்க்கும் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது சேலராம் பாரதிதாசனை வணங்கி எங்கள் ஊராய் உயிராய் இருக்கிற எங்கள் ஒருங்கிணைப்பாளர் இலக்கிய இமயம் தமிழ் மாமணி பல்கவி யுத்தகர் நீலகண்ட தமிழர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி இந்த பொங்கல் வாழ்த்துக்கு நான் வருகிறேன். ஏற்கனவே பொங்கல் வாழ்த்து வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வழங்க இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பொங்கல் விழா என்றாலே இன்றைக்கு நாம் ஒரு புத்துணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விழா சங்க இலக்கியங்களிலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவன் மிக அழகாக சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், இந்த பொங்கல் விழாவானது இந்த சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு சொல்றோம். ஏர் இல்லை என்று சொன்னால், உணவு இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை என்பதை வரையறுத்து காட்டியிருக்கிற வள்ளுவனது குரல் படித்து வரும்போது தெரியும் உங்களுக்கு. சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சொல்லிட்டோம், ஐயா சொன்னாங்க இல்லையா, யாருக்கெல்லாம் பசிக்கிறதோ யாரெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வருங்காலத்திலே உழவனை நினைத்து பார்ப்பார்கள், அல்லது விவசாயியே அல்லது கண்டிப்பாக மதிப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால், அல்ல 30 ஆண்டுகள் இல்லை, அதற்கு முன்னாலே தந்தை பெரியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல இனிவரும் உலகம் என்று அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதிலே நீங்கள் அந்த உணவுகள் எல்லாம் மாத்திரைகளாக கொடுக்கப்படும், அதாவது சின்ன மாத்திரையாக கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே போல நீங்கள் விண்வெளிக்கு செல்கிறவர்கள் எல்லாம் அதை மாத்திரையாக தான் எடுத்து சென்று கொள்கிறார்கள். அப்படித்தான் உணவு உட்பொருளாக படிக்கிறோம், அப்படித்தான் தெரிகிறது. ஆனால் இது மிக பழமையான ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பெரியார் ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மாத்திரையோட வாழ்ந்து விட முடியுமா என்று சொன்னால் வாழ்ந்து விட முடியாது என்பதுதான் உண்மை. எத்தனை காலத்திற்கு நீங்கள் உணவை மாத்திரையாக எடுப்பீர்கள்? எடுக்க முடியாது. ஆகவேதான் இங்க உணவு என்பது இங்கு ஒரு அரிசியாக, கோதுமையாக, இல்ல வேற ஏதாவது இந்த ஆங்கில உணவாக மட்டன் சிக்கன் சொல்றாங்களா, இந்த மாதிரி ஒரு உணவாக இருக்கிறது. இந்த உணவு தான் வயிற்றை நிரப்புகிறது. இந்த அரிசி உணவு தான் இந்த வருங்கால சந்ததியை பெருக்குவதற்கான ஒரு உபயோகரமாக இருக்கிறது. இதெல்லாம் சயின்டிபிக்கா உங்களுக்கு தெரியும். நீங்க அரிசி உணவு எடுத்துக்கொள்ள சொல்லுவார்கள். இந்த மெட்டர்னிட்டி சென்டர்லாம் இருக்குது, உங்களுக்கு குழந்தை பேரு அதற்கான மருத்துவமனைகள்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, ஒரு உணவு இல்லை என்று சொன்னால், ஒரு விவசாயம் இல்லை என்று சொன்னால், விவசாய அரிசி உணவு இல்லை என்று சொன்னால், கோதுமை இல்லை என்று சொன்னால், அது சார்ந்த உணவுகள் இல்லை என்று சொன்னால், வருங்காலத்திலே மனித இனமும் மற்ற இனங்களும் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த பூமி அழிந்து விடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான நிலைக்கு இந்த பூமி தள்ளப்படும், இந்த உயிரினங்கள் தள்ளப்படும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தெரியாமல் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசாங்கம் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம், நமக்கு ஒரு கேள்விப்பட்ட ஒரு கெடுதலான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னாங்க, இது மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள்லாம் விவசாய நிலங்களை அபகரிக்க வந்திருக்கிறார்கள். அவர் கேட்கிறாங்க, விவசாய பொருட்களை அவங்க விவசாயத்தின் நிலங்களை அவங்க அபகரிக்கிறாங்கன்னு சொன்னா, அதான் ஒரு தக்காளி விலையும் ஒரு ரோல் ரைஸ் கார் விலையும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்ன காரணம் கேட்டா, இந்த விவசாயத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு அரிசி 50 கிலோவுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு கிலோ உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் விவசாயமே இல்லாத போது, நெல்லே அரிசி இல்லாத போது உங்களுக்கு ஒரு கிலோ அரிசி 500 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்மா, 2000 ரூபாய்மா, 3000மா. அப்புறம் அரிசியை நீங்கள் எண்ணித்தான் வாங்க வேண்டிய, கிலோ கணக்கெல்லாம் வாங்க முடியாது. ஏதோ ஒரு 10 அரிசி வாங்கி சமைச்சு கஞ்சியா காய்ச்சி குடிச்சு போயிடலாமான்ற ஒரு நிலை வந்துவிடும். அப்படி வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதுதான் இந்த வருங்காலத்துல இப்படியெல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள் செய்யறது. நிலங்களை வாங்கி குவித்து என்ன அவர்கள் அரசு கட்ட போறாங்க, கம்பெனியா கட்ட போறாங்க? இல்ல, அவங்க விவசாயம் பண்ணி இப்ப இடைத்தரகர்களாக இருக்கிறார்கள். அவங்க இப்ப ஒரு தக்காளி ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல விளைகிற போது, தருமபுரி மாவட்டத்தில் விளைகிற போது அது இப்ப பெட்டி 10 ரூபாய் இல்லது கிலோ 10 ரூபாய். ஆனால் அது சென்னைக்கு வருகிற போது அதனுடைய கிலோ 50 ரூபாய் 70 ரூபாய். அப்போ இடையில இருப்பவர்கள் இடைத்தரகர்கள் அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிக்கு 6 ரூபாய் போகும், 5 ரூபாய் போகும். 10 ரூபாய்க்கு வித்தால் 5 ரூபாய் போகும்.
ஆனால் இங்க வந்து 70 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த தக்காளி நமக்கு வந்து எவ்வளவு பெரிய இது கிடைக்குது. அதே தக்காளி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம். 70 ரூபாய். 5 ரூபாய் கிடையாது, 40 பைசா 80 பைசா ஒரு கிலோவுக்கு தர்றாங்க. விவசாயிக்கு 80 பைசா 1 ரூபாய் தான் ஒரு கிலோவுக்கு தர்றாங்க. அதான் உண்மை. இது மிகப்பெரிய கொடுமை இல்லையா? அதாவது வந்து இடைத்தரகர்கள் வந்து சமூகத்தின் ஒட்டுண்ணிகள் என்று சொல்லுவாங்க. நான் MBA படிக்கும் போது அந்த MBAல ஒரு பாடம் இருக்கு, சமூகத்தின் ஒட்டுண்ணிகள் என்று சொல்லி இந்த இடைத்தரகர்கள் சொல்வார்கள். இந்த புரோக்கர்ஸ், இந்த புரோக்கர் வேலையை தான் இந்த நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு மிகப்பெரிய குடோன்களை கட்டி வச்சுட்டு அதை தக்காளியை காயாவோ இல்லை அரைக்காயோ பறிச்சு வச்சு அதை பழுக்க வச்சு அதை கொண்டு வந்து இங்க வந்து பல மடங்கு விலைக்கு விற்கிற ஒரு மிகப்பெரிய மோசடித்தனம் நடக்கிறது. ஆனால் விவசாயிகள் அதனால் நஷ்டம் அடைகிறார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய தொழிலை செய்ய முடியாமல் மிக வருந்துகிறார்கள். விவசாயம் வந்து ஒரு நட்டமான தொழில் இல்லை. ஏன்னா நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது. நான் விவசாய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதம் ஒரு முறை நான் சென்று வருகிறேன் தஞ்சை மாவட்டத்திற்கு. ஆக லாபம் இருக்கிற தொழில்தான். ஆனால் அதை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்கிற போது சரியான விலை கிடைக்கிறதா இல்லை என்றால் இல்லை. 50 கிலோ நீங்கள் 100 கிலோ மூட்டைக்கு விற்கிற விலை 2000 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் 25 கிலோ கொடுக்குற யூரியாவுக்கு வந்து அதே 2000 கொடுக்கும். அந்த அளவுக்கு இல்லை பொட்டாஷ் வாங்கினா எந்த உரம் வாங்கினாலும். ஆக இந்த உரம் எல்லாம் போடாதீங்கன்னு சொன்னாங்க. யார் சொல்றாரு? நம்மாழ்வார் சொல்றாரு. இயற்கை விஞ்ஞானிகள் சொல்றாரு. விரகனூர் ரவிச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இந்த விவசாயத்தினுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் நீங்க செய்திருந்தீர்கள், உள்ளே நீங்கள் நுழைத்து பார்த்தால் தெரியும், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்கணும், கருப்புக்கு நல்ல விலை கிடைக்கணும், நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கணும், தக்காளி விலை கிடைக்கணும், கோதுமை கேழ்வரகு எல்லாத்துக்குமே. கோதுமைக்கு விளையறதில்லை, ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இந்த விவசாயிகள் இன்றைக்கு முழுமையாக இருக்கிற போது சுகமாக இருந்தால்தான், அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று சொல்வார்களே, அதே போல அவன் சோற்றிலே கை வைக்கிற நிலை இப்பொழுது இல்லை. அதான் பெரிய ஒரு கொடுமை. இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்டால் நீங்கள் போய் பாருங்க, இந்தியாவில் போன வருஷம் 2023ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் எண்ணிக்கை என்னவென்று பார்த்தால் மிக அதிர்ச்சியான தகவலை நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் விவசாயம் செய்கிற விவசாயிகள், உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கொடுமையை நாம் இந்த நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு யாராவது வந்து பார்க்கல, மத்திய ஆட்சிகள் பார்க்கல, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து முதலாளித்துவ கார்பரேட் முதலாளிகளுக்கான ஒரு அரசாங்கமாக சில அரசாங்கம் நடத்துவதால் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் இந்த பொங்கல் நாளிலே நாம் உங்களுக்கு சொல்வதெல்லாம், விவசாயிகளுக்காக ஒரு நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லது அவர்களுக்காக உங்களுடைய சாப்பாடு எடுத்து வைக்கும் போது சாப்பிடும்போது இந்த இதுக்காக உழைத்த விவசாயிகளுக்கு, இந்த நலவு நட்ட பெண்களுக்கு, களைபறித்த பெண்களுக்கு, அறுவடை செய்த ஆண்களுக்கு, இப்படி கொண்டு வந்து அரிசியாக்கியவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் வாழ்வுபட வேண்டும் என்று சொல்லி பொங்கல் வாழ்த்தாக சொல்கிறேன். இந்த நாளிலே விவசாயிகள் மனம் குளிர வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஏனென்றால் இந்த விவசாயம் தான், இந்த பொங்கல் விழா தான் 4 நாட்கள் கொண்டாடுகிற இந்த விழா தான் மிக சிறப்பான விழா. தமிழர் விழா, உழவர் விழா, திருவள்ளுவர் விழா, இந்த சகோதர சகோதரி காணும் பொங்கல் விழா, இந்த எல்லா விழாவாக இருக்கிற போது சிறப்பான கருத்துக்களை கூறினார். நன்றி நன்றி நன்றி. சிந்திக்க வேண்டிய சில விடயங்கள் நமக்கு இந்த நேரத்தை நமக்கு விதைத்து விட்டு போயிருக்கிறார். நான் நத்தத்துக்கு போயிருந்த போது பார்த்தேன், ஏதோ ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தக்காளி விளைவிச்சு அதை ஒரு மிதிவண்டியில கட்டிக்கிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் ஒரு கூடை, அந்த ஒரு பக்கம் ஒரு கூடை, முன்னாடி ஒரு கூடை, அந்த சைக்கிள் பின்னாடி கேரியர்ல ஒரு கூடைன்னு வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்து அந்த வண்டி இருக்கு, அந்த மண்டியில கொடுத்தா தக்காளி நிறைய இருக்கு, வானா அப்படின்றான். வேண்டான்னு சொல்றான், தக்காளி வேண்டான்றான். அங்கிருந்து கொண்டு வந்த கூலி கூட கிடையாது. மனம் வருத்தப்பட்டு மனம் வெதும்பி அந்த சாலை ஓட்ட தக்காளி கொட்டிட்டு போறான். வேணும்னு செய்யறாங்க. என்னன்னா, இந்த விளைந்த பொருளை நான் விலை கொடுத்து வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த விவசாயி என்ன செய்வான்? சோதனையான ஒரு அந்த இடத்திலே ஒரு குளிர்பதன பெட்டி இருந்து அந்த தக்காளிகளை பாதுகாப்பதற்கான வசதிகள் இருந்தால்
எவ்வளவு தக்காளி வேண்டும் என்றாலும் அங்கே வைத்துக் கொள்ளலாம். இல்லை அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மாவட்டத்திற்கு 1-2 குளிர்பதன பெட்டிகள் ஏற்பாடு செய்து அதிலே இந்த விளைபொருட்களை பாதுகாத்து அதை நகரங்களுக்கு கொண்டு சென்று விற்பனைக்கு ஏற்பாடு செய்தால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருகும். விவசாயம் என்பது இல்லாவிட்டால் நாம் மாத்திரைகளே சாப்பிட்டு வாழ முடியாது. நம்முடைய உடல் அமைப்பு இவ்வளவு உணவு சாப்பிட்டுதான் வாழணும்னு இருக்கு. இந்த நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்களா, அவங்க ரொம்ப அறிவாளிகள். என்ன அறிவாளிகள்னா, இவ்வளவு உணவு தான் சாப்பிட்டு வாழணுமா, தேவையில்லை, இதுல இருக்க சத்து சாப்பிட்டா போதும், அவங்க அப்பயே செஞ்சிருப்பாங்க. அப்படி நம்ம உடம்பு செய்ய முடியாது. செய்தால் அதனால் பல உறுப்புகள் செயலிழந்து போகும், நம்முடைய மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். உணவில்லாமலே வாழ்வது என்பது வேறு, ஆனால் உணவு உண்டு வாழ்வது என்பது வேறு. உணவு உண்டு வாழ்கிறோம், இப்படிதான் வாழ முடியும். எனவே உணவு என்பது அத்தியாவசிய தேவை. இன்றைக்கு அவசியமற்ற பொருளை தயாரிக்கிற செல்போன் நிறுவனம், செல்போன் என்றால் இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம், செல்போன் இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம், கார் இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம், ஃப்ரிட்ஜ் இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம், ஏசி இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம். போர் இல்லாவிட்டால் வாழ முடியுமா? முடியாது. அத்தியாவசிய பொருளை உற்பத்தி செய்கிறவன் தற்கொலை செய்து கொள்கிறான். எந்த செல்போன் கம்பெனிக்காரன், எந்த கார் கம்பெனிக்காரன், எந்த ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்காரனோ முதலாளியும் தற்கொலை செய்து கொண்டதாக நமக்கு வரலாறு இல்லை. வேணும்னா 5,000-10,000 கோடி கடனை வாங்கிட்டு ஓடி போயிடுவான். இவன் நம்ம விவசாயி 50,000 ரூபாய் கடன் வாங்கினா பின்னாடி துரத்துவான். இதான் இன்றைய சூழ்நிலை. ரொம்ப அருமையாக விளக்கி சொன்னார் நம்முடைய ராஜ்குமார் அவர்கள். ஒரு விவசாயத்துல குடும்பத்துல பிறந்து வந்தவர். இன்றைக்கு ஒரு படித்து ஒரு பணியில இருந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இன்றைக்கும் அவருக்கு நிலங்கள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறது. அதை அவ்வப்போது சென்று பார்த்து அவருடைய சகோதரர்கள் விவசாயத்தில் இன்றைக்கும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் அது ஒரு விவசாய குடும்பமாகவே முனைவர் M.K. ராஜ்குமார் என்பது உண்மை. உண்மையிலே கிராமத்துக்காரர், அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவர்கள் தன்னுடைய ஆடங்கள் தான் தெரிவித்தார். அற்றோல் அழிங்கம்மா. மிக சிறப்பு ஐயா. மிக சிறப்பாக உழவர்களினுடைய பெருமையையும் விவசாய நிலையத்தை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். நிச்சயமாக நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த பணத்தையா சாப்பிட முடியும்? விவசாயம் செய்த விவசாய பொருட்களை தான் நாம் உண்டு வாழ முடியும். சுழன்றும் ஏற்பினது உலகு என்று வள்ளுவர் கூறிய குரலோடு ஒப்பிட்டு விவசாயத்தினுடைய நிலைமையை மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். நிச்சயமாக அந்த நிலையை மிக சிறப்பாக உழவர்களுடைய பெருமைகளையும் விவசாயத்தினுடைய நிலையை மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி ஐயா. அடுத்து நம்முடன் இணைந்திருக்கின்றார் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அம்மா தனலட்சுமி மனோகரன் அவர்களை மிக பொங்கல் வாழ்த்துக்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி மற்றும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வழங்குகிறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கம். பொங்கல் திருநாள் என்பது நமக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தரும் மண்ணிற்கும் உழவனுக்கும் உழவனின் தோழனான எருதுக்கும் அந்த மண்ணில் விளைகின்ற பொருள்களை வணங்கும் ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். பொங்கல் திருநாளில் நம் உறவுகள் எல்லாம் இணைந்து மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு திருநாளாக உள்ளது. மற்றும் ஜல்லிக்கட்டு அத நான் சொல்லணும்னா அது ஒரு வாழ்க்கையோட உதாரணமா நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பொங்கல் திருநாள்லயும் ஜல்லிக்கட்டு விடுறாங்க. அத நம்ம அதோட வேகம் எதுக்குமே ஈடு சொல்ல முடியாது. யாராலையும் ஏதோ ஒரு எருதான் நம்மளால அடக்க முடியுது, மீதெல்லாம் அத இது பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில யாருக்கும் அடிமை இல்லாம நம்ம சிறப்பா வாழ்க்கை நடத்தி
வெற்றி பாதையில வேகமா ஓடணுங்கிறதுக்கு ஒரு கருத்தா கூட நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல வழியில நம்ம போறதுக்கும் சிறப்பான விவசாயிக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமா பொங்கல் திருவிழா அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். தனலட்சுமி மனோகரன், கள்ளக்குறிச்சி இல்லத்தரசி. பொங்கல் திருவிழாவை பற்றி நிறைய பேர் மகிழ்ச்சியா கொண்டாடி இருப்பாங்க. சில பேர் சொந்த கிராமங்களுக்கு போய் கொண்டாடி, நகரத்திலேயே வந்து கொண்டாடி இருப்பாங்க. சில பேர் அம்மா வீட்டுக்கு போய் கொண்டாடி இருப்பாங்க, சில பேர் மாமியார் வீட்டுல கொண்டாடி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடிப்பாங்க. சில பேர் தங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து அவங்க வீட்டிலேயே இருந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கத்தமிழ் பொங்கல் நாம ஜூம் வழியாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பொங்கல் திருவிழா அந்த வகையிலே கலந்து கொண்டு சிறப்பித்த தனலட்சுமி கண்டியில் உழவனுக்கும் உழவனின் தோழனாகிய மாடுகளுக்கும் விளைச்சல் பொருட்களை விளைவித்து பொங்கல் கொண்டாடுவது பற்றியும், ஜல்லிக்கட்டு பற்றியும், ஜல்லிக்கட்டில் இந்நாளில் நாமும் நம் வெற்றியை தொடங்குவோம் என்று ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்ட தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் புதுவையை சேர்ந்த புவனேஸ்வரி அம்மா அவர்கள். புவனேஸ்வரி அம்மா தங்களுடைய வாழ்த்துக்களை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. புவனேஸ்வரி அம்மா. அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். கார்த்தி, என்னடா இது மாதிரி வருது? அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். இந்த எல்லாரும் பொங்கலை பத்தி சொன்னாங்க. பொங்கல் விழா வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற விழா தான். நம்ம வீடுகள்ல இருக்கிற கோப தாபங்களை விலக்கி ஒற்றுமையான ஒரு நாளான திருவிழா இந்த பொங்கல் திருவிழா. எங்க குடும்பத்திலே கொஞ்சம் பேர் இப்ப எங்க குழந்தைனாரெல்லாம் பிரிஞ்சு இருந்ததை கூட நேற்று ஓரளவுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாம் பொங்கல் வச்சது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இது வந்து ஒரு முக்கியமான விழாவா நம்ம கருதுறது ரொம்ப நல்லது. ஆனா பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப ஒரு ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு கேவலமான விஷயமா தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு வராங்க. எங்க அண்ணா வந்து கவர்மெண்ட் வேலை தான். அவர் வந்து விவசாயத்து மேல ஈடுபாடால அவர் வந்து விவசாயம் பண்ணாரு. ஆனா பாத்தீங்கன்னா வர்ற வருமானத்தை ஃபுல்லா அதுல போடுறாரு. ஆனா அதுல வர்ற விவசாயத்துல அந்த வருமானம் வரலன்றத நல்லா கண்ணுக்கு எதிரா என்னால அதை வந்து பார்க்க முடியுது. நல்லா பயிர் வச்சு நல்லா நிறைய இந்த வாட்டி நிறைய 50 மூட்டை வரும்னு சொல்ற டைம்ல இந்த இடைத்தரகர்கள் வந்து நெல் வாங்குறேன்னு சொல்லி குறைச்சி வாங்குறதுக்கு பரவாயில்ல, குறைச்சி வாங்குறது ஒரு பக்கம், அதுக்கு ஒரு கொடுமை. ஆனா பாத்தீங்கன்னா குறைச்சி வாங்குறதும் இல்லாம அவங்க வந்து அந்த ஃப்ராட் பண்றாங்க பாருங்க. அந்த ஃப்ராடு வந்து அதோட பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த நெல்லு அதாவது வாங்குறவங்க அந்த மூட்டைய பிடிக்கிறாங்க, ஒரு 10 பேர் வந்து வாங்குறாங்க. தனிப்பட்ட முறையில ஒரு 2 பேர் நெல்ல போடுறோம்னாக்கா அந்த சாக்கு மூட்டைகளை மறைச்சி ஏமாத்து வேலை நடந்தது. அன்னைக்கு தினம் அவர் 50 மூட்டை எதிர்பார்த்த ஒரு இடத்த 10-15 மூட்டை அடிச்சுட்டாங்க. அந்த டைம்ல வந்த கோபத்துக்கு அவங்க போராடின வார்த்தைகள் வந்து இதனால பிரச்சனை தான் உருவாகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாளும் அவங்க நாத்து நட்டு அதை பயிர் வச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமா ராத்திரிக்கெல்லாம் உட்காந்து நீர் பாய்ச்சி அதுக்கு தண்ணி கண்ணு முழிச்சு தண்ணி பாய்ச்சணும். சாதாரண வேலை கிடையாது விவசாயம். ராத்திரில கரண்ட் இருக்கணும், தண்ணி எல்லாருக்கும் வரணும், ராத்திரில கண்ணு முழிச்சு தண்ணி பாய்ச்சி அந்த வருமானம் வர்ற டைம்ல இந்த மாதிரி இந்த கொள்முதல் பண்றவங்க ஃப்ராடு பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அது மாதிரி விஷயம் எல்லாம் நடத்தவே கூடாது. அநியாயம் பண்ற மக்கள் வந்து ஒரு சிலர் இருக்கிறதுனால விவசாயிகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. உழவு செய்ய முடியாமல் வேறு தொழில்களின் மேல் செய்பவரை எல்லாம் தாங்குவதால் உழவர் உலகினருக்கு தொழுது உண்டு அவர் பின் உழுபவரேன்னு செல்பவரேன்னு சொல்றாங்க. அவரு திருவள்ளுவர் சொல்றாரு. அவங்கள கடவுளா வணங்கணும். ஆனா அந்த விவசாயிகளா, ஆனா விவசாயிகளை ரொம்ப வந்து
படுத்துறது கண்ணுக்கு கண் எதிரில் பார்க்கக்குள்ள அந்த கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த விழா இந்த 2-3 நாள் விழா கொண்டாடுறது மிக மிக அருமை. இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து பார்க்கவே ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த திருநாள் மிக சந்தோஷமாக நடந்ததற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறப்பாக இந்த பொங்கல் திருநாள் அமைந்திருக்கும் என்று நீங்கள் கூறுவதிலிருந்தே நான் அறிந்து கொண்டேன். மிக சிறப்பு. உழுதவன் கணக்கு போட்டால் உழாக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். அது போன்றுதான் விவசாயிகள் அவர்கள் தாங்கள் செய்த அந்த விளைச்சலுக்கு சரியான விளைச்சல் கிடைக்கவில்லை என்று அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அவர்களால் விவசாயம் செய்ய முடியாது. ஆகவே விவசாயத்தினுடைய பெருமையையும் மிக சிறப்பாக எடுத்து உரைத்தீர்கள். அடுத்து நம்மளோடு இணைந்திருக்கின்ற கவிதா, காஞ்சிபுரத்திலிருந்து. கவிதா அம்மா. கவிஞர் கவிதா, பாருங்களாம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பூங்காவின் சிறப்பு தமிழ் காற்று தென்றலாய் வீசுவதே ஆகும். இதில் என் தமிழ் காற்றும் வீசுவது எனக்கு பெருமை அளிக்கிறது. அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துகள். இக்காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஒரு சிறு கவியாக நான் வழங்க விரும்புகிறேன். இக்காணும் பொங்கலில் அனைவருக்கும் இன்பம் பெருகட்டும், அன்பும் அறனும் வளரட்டும், விவசாயிகள் வாழ்வில் சிறக்கட்டும், பஞ்சம் நம்மை தீண்டா வண்ணம் விலகட்டும். விவசாயிகள் வாழ்வில் சிறக்கட்டும், பஞ்சம் நம்மை தீண்டா வண்ணம் விலகட்டும். கடலின் சிறப்பு அலையின் ஆசி, உலகின் சிறப்பு விண்ணின் ஆசி, தமிழர் சிறப்பு பெரியோர் ஆசி, பிள்ளைகள் சிறப்பு பெற்றோர் ஆசி, பிள்ளைகள் சிறப்பு பெற்றோர் ஆசி. இத்தகு ஆசி தரும் சிறப்புடைய இந்நன்னாளாம் காணும் பொங்கலில் நாம் அனைவரும் பெரியோர்கள் ஆசி பெறுவோம். நம் தமிழின் பெருமையை உலகறிய செய்வோம். நாம் பெரியோர்கள் ஆசி பெறுவோம். நம் தமிழின் பெருமையை உலகறிய செய்வோம். நம் உற்றார் உறவினருடன் கூடி மகிழ்வோம். நாம் உற்றார் உறவினருடன் கூடி மகிழ்வோம். வண்ணமிகு வானவில்லாய் நல் எண்ணங்களில் மிளிர்வோம். வண்ணமிகு வானவில்லாய் நல் எண்ணங்களில் மிளிர்வோம். தினம் தினம் வாழ்வை ஒளிமயமாக்குவோம். தினம் தினம் வாழ்வை ஒளிமயமாக்குவோம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி ஐயா. எல்லாரும் காணும் பொங்கலுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்தாங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்கு. விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதாவது நம்ம உணவு உண்பதற்கு காரணமா இருக்கிறவங்களே அவங்கதான். வாழும் தெய்வங்கள். அவங்கள பத்தி பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. நன்றி அம்மா. மானும் மகிழும் சந்தித்தால் காணும் பொங்கல் ஆகிடுமோ? மானை மயிலை உயிர்காட்சி சாலையில் நாமும் சந்தித்தால் அதுவும் காணும் பொங்கல் ஆகிடுமோ? யானை, சிங்கம், புலிக்கூட்டம், இப்படி எத்தனை மிருகங்கள், இவை யாவும் ஒன்று சேர்ந்தாலும் அதை கண்டால் காணும் பொங்கல் ஆகிடுமோ? நானும் நீயும் மனிதர்கள், நாமே சந்தித்து மகிழ்ந்திடுவோம். மானத்தமிழர் மரபுகளை மாண்புடன் சொல்லி மகிழ்ந்திடுவோம். வாழும் வழிமுறை எதுவென்று வள்ளுவம் மூலம் தெரிந்திடுவோம். வாழும் வழிமுறை எதுவென்று வள்ளுவம் மூலம் அறிந்திடுவோம். தாழும் நம் நிலை தாழாமல் தமிழனாய் நின்று உயர்த்திடுவோம் என்று இந்த பொங்கல் நல்லாளிலே உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி காஞ்சிபுரம் கவிதா அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு கவிதையும் சிறப்பான நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. தங்களின் ஆசை எங்களுக்கு தேவை ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா அம்மா அவர்கள் மிக சிறப்பாக அன்பும் அறனும் பெருகட்டும், விவசாயம் பெருகட்டும், பஞ்சம் அண்டாமல் இருக்கட்டும், பெரியோர்கள் ஆசி கண்டிப்பாக காணும் பொங்கலில் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மிக சிறப்பான ஒரு கவிதையை நமக்கு தந்தார்கள்.
கவிதா அம்மா அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்மோடு பாருங்க திரு பாவலர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, பாருங்க பேசுங்க. திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தரை மனதால் போற்றி தமிழ் உணர்வே தன் உயர்வாய் கொண்டு கடன் பதிக்கும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு மாலை வணக்கத்தை கூறி என் 4 வரி கவிதை. உழைப்பாளர் வாழ்வில் பொங்கட்டும் இன்பமது போற்றட்டும் பல்லோரும் தங்கட்டும் நன்மைகள் பூமியிலே எங்கும் உழைப்பாளர் வாழ்க்கையில் ஊன்றட்டும் மேன்மைகள் தழைப்போடு தான் நின்று தாங்க பொங்கலோ பொங்கல் மனமெல்லாம் பொன் தமிழ் திங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. 4 வரி கவிதை கேட்டுது ஐயா? கேட்டுது. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பொங்கல் வார்த்தை சொல்றேன் சொல்லுங்க. அதான் 4 வரி கவிதை வெண்பா சொன்னானே ஐயா. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சிறப்பானவர்கள் பொங்கலுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து ஒரு வெண்பாய் வழங்கினார் பாவலர் திரு மு. சத்தியமூர்த்தி அவர்கள். புதுச்சேரியில் இணைந்திருந்தார்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த அழைங்களாமா. மிக சிறப்பு ஐயா. புதுச்சேரியில் இருந்து இணைந்த சத்தியமூர்த்தி அவர்கள் உழைப்பாளர் வாழ்வில் நன்மைகள் பெருகட்டும் என்று உழைப்பாளர் பெருமையை மிக சிறப்பாக கூறினார்கள். அடுத்து நம்முடன் இணைந்திருக்கிறது சென்னையை சேர்ந்த புழுதிவாக்கத்தை சேர்ந்த கவிஞர் திலகம் பால்தங்கம் அம்மா அவர்களை அன்புடன் பொங்கல் வாழ்த்துக்களை கூற அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழரை வணங்கி, இன்றைய பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் நானும் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், மாமியார் வீட்டில் கொண்டாடுபவர்கள், ஊரில் கொண்டாடுபவர்கள், சென்னையில் கொண்டாடுபவர்கள் எல்லாரையும். நானும் என் பொங்கல் திருநாளை என் மகள் வீட்டில் பேரனோடு கொண்டாடி இன்றுதான் வீட்டிற்கு வந்தேன். மிக்க மகிழ்ச்சி இன்று உங்களோடு கலந்து கொள்வதில். ஏனென்றால் ஐயா சொன்னார்கள் விவசாயிகள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று. உண்மைதான். ஆனால் 30 கோடிக்கு உணவில்லாத ஒரு காலத்திலே நாம் இந்த தமிழ்நாட்டிலே மக்கள், அதாவது பாரதியே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்று 140 கோடி மக்களுக்கும் உணவு கிடைக்கிறது என்றால் விவசாயிகள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். அவர்கள் உழைப்பு உயர்ந்திருக்கிறது. இல்லை என்றால் மற்றவர்கள் சாப்பாடு கிடைக்காமல் வழியின்றி கஷ்டப்பட நேரிடும். அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அனைவருக்கும் உணவூட்டும் நிலை வேலையை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை 140 கோடியும் உண்டு மகிழ்வதில் நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றும் விவசாயிகளுக்கு கூட 1000 ரூபாயும் அரசாங்கம் கொடுத்து பொங்கலை கொண்டாட ஊக்குவிக்கிறது. இந்த ஊக்குவிப்பு கூட என்று மகிழ்வுதான் தருகிறது. ஏனென்றால் இல்லாத கிராமங்களில் எல்லாம் எல்லாருக்கும் அந்த 1000 ரூபாய் சென்று சேரும்படி செய்திருக்கின்ற அரசாங்கத்துக்கு நன்றி கூறி என் கவிதைக்குள் நுழைகிறேன். காணும் பொங்கல் தினம் இன்று கதிருக்கும் மாட்டிற்கும் பொங்கலிட்டு மகிழ்ந்தோம், கதிருக்கும் மாட்டிற்கும் பொங்கலிட்டு மகிழ்ந்தோம், கண்முன் நேற்றும் அதற்கு முன்தினமும், கண்முன் நேற்றும் அதற்கு முன்தினமும். காணும் பொங்கல் தினமின்று காணும் பொங்கல் தினமின்று கண்டு மகிழ்வோம் உறவை நன்று, சங்கத்தமிழ் உறவுகளை நன்று. காணும் பொங்கல் தினமின்று கண்டு மகிழ்வோம் உறவுகளை நன்று, சங்கத்தமிழ் உறவுகளை நன்று. வானும் புவியும் மகிழ்வில் திளைக்கவே வாழ்த்து கூறி இடைவோம் ஒன்றாய், வானும் புவியும் மகிழ்வில் திளைக்கவே வாழ்த்து கூறி இடைவோம் ஒன்றாய். நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பம்மா, சிறப்பு. 30 கோடி மக்கள் இருந்த போதே உணவு இல்லாமல் இருந்தது. 130 கோடிக்கு மேலாக இருக்கிறோம், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னீர்கள். இல்லையம்மா, எல்லோரும் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டிருப்பீங்க, நான் சாப்பிட்டிருப்பேன். இன்றைக்கு உணவில்லாமல் உறங்க போகிற, இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிற சிறு குழந்தைகளுடைய எண்ணிக்கை 28 லட்சம் என்று 28 கோடி என்று சொல்கிறார் இந்தியாவில். அரை வயிறு கால் வயிறு பசியாக பட்டினியாக இருப்பவர்கள் 60 கோடி பேர் என்று சொல்கிறார். அதுதான் இன்றைய இந்தியாவுடைய நிலைமை. எல்லோரும் உணவு உண்டவில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கிராமத்தெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அரிசி இலவசமா கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வாங்க வழி இல்லைன்னு அர்த்தம்.
அவங்களுக்கு வாங்க வழி இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம். அம்மா தர்மம் கொடுப்பதனால ஒருத்தன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டா எல்லாம் நல்லா இருக்காங்க சொல்லக்கூடாது. அவன் தர்மம் வாங்குற நிலையில் இருக்கிறான் என்பதை நினைச்சு பார்க்கணும். எனவே அது போலெல்லாம் இல்லாமல் எல்லோருமே நீ 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு வேண்டாம், ஓ 1000 ரூபாய் எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருக்கு, ஓ அரிசி எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை எதுவோ அதுதான் தன்னிறைவு. எனக்கு வேண்டாம், உன்னுடைய 1000 ரூபாய் வேண்டாம், உன்னுடைய அரிசி வேண்டாம், உன்னுடைய பொங்கல் பொருள் வேண்டாம், என்னால வாங்கிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கூட தன்னிறைவை தவிர இல்லாதவங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து நீ நல்லா இருன்னு சொன்னா அதுக்கு பேர் தன்னிறைவு கிடையாது. அந்த தன்னிறைவை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்பது இந்த பொங்கல் திருநாள்ல நம்முடைய எண்ணமாக சிந்தனையாக கொள்ள வேண்டும். 30 கோடி ஜனங்கள் முழுவதுக்கும் பொது உடைமை என்றான் பாரதி. அந்த வகையிலே பார்த்தால் இன்றைக்கு 130 கோடி மக்கள் அதற்கு மேலாக இருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலான விவசாயிகள். இந்தியா என்பது விவசாய நாடு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் விவசாயத்தை ஒரு தொழிலாக ஏற்றுக்கொள்ளவில்லை, விவசாயத்தை ஒரு தொழிலாக அறிவிக்கவில்லை. இது என்ன வேடிக்கை பாருங்க. ஒரு நாட்டுடைய தொழிலே விவசாயம் தான், ஆனா அந்த நாட்டுல வந்து விவசாயம் தொழில் இல்லை, மற்றதெல்லாம் தொழில். என்ன ஒரு வேடிக்கையான ஒரு நிலைமை நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம இவர் குறிப்பிட்டார்ல, சிறப்பாக குறிப்பிட்டாரு. என்றாலும் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான பொங்கல் என்று கூறி என்னுடைய கருத்துக்குள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனால் இதில் வருத்தப்படுவது ஒன்றுமில்லை. கருத்து அடிப்படையிலான சில கருத்துக்கள், அவ்வளவுதான். கருத்துல அழைங்கம்மா. வாழ்த்தங்கம்மா, மிக சிறப்பாக பொங்கல் கவிதையை சொன்னீர்கள். கதிருக்கும் மாட்டிற்கும் பொங்கலிட்டு மகிழ்ந்தோம், காணும் பொங்கல் என்று சங்கத்தமிழ் உறவுகளை கண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்வோம் என்று சங்கத்தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த இணையத்தில் இணைந்திருந்த இந்த நேரத்தில் அனைவருக்கும் தங்கள் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினீர்கள். மிக சிறப்பு அம்மா, நன்றிகளும் வாழ்த்துகளும். அடுத்து எஸ் தனலட்சுமி என்பவர்கள் எஸ் தனலட்சுமி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வாருங்கள் அம்மா. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உயர்திரு நீலகண்டன் ஐயா அவர்களையும் மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களையும் இணையதள உறவுகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் துவங்குகின்றேன் என் உரையை. நான் சொல்லும் கருத்து நம் தலைமுறைக்கான கருத்து. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களோடு தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். பொங்கல் பொங்கி விட்டது. 4 தினங்களாக பொங்கல் பொங்கி வெள்ளமாக ஓடுகின்றது. ஆனால் விவசாயம் மட்டும் நசுங்கி விட்டது. விதை நெல்லும் அன்றோ சேர்ந்து நசுங்கி விட்டது. விவசாயம் மட்டும் நசுங்கவில்லை, விதை நெல்லும் சேர்ந்து நசுங்கி விட்டது. விவசாயமும் விதை நெல்லும் 2 கண்கள் என்றோ. விவசாயமும் விதை நெல்லும் 2 கண்கள். 2 கண்களை இழந்து பார்வையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில். என்ன ஒரு வேதனையான ஒரு நிலைமை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடு சேர்ந்துண்ணலாம் என்று அன்று நீருயிர நெல்லுயிர வரப்புயிர வாழ்க்கை உயர்ந்த நிலையில் எல்லோரோடும் போராடும் வேலையின்றி ஒன்று கொண்டிருந்த நாம் இன்று விவசாயமும் நசுங்கி விதை நெல்லும் நசுங்கி தலைமுறையும் நசுங்கி கொண்டிருக்கக்கூடிய அவலமான நிலையில் இருக்கிறோம். விவசாயம் இல்லாமல் எதுவும் இருந்து என்ன பயன்? ஒன்றுமே இல்லையே. விவசாயம் நசுங்கி கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் அதை எவ்வாறு நிறுத்த முடியும்? ஏதாவது ஒன்று மாற்று வந்துதானே ஆக வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் நாம் எதிர்மறையிலேயே சிந்தனை செய்வதை விட்டுவிட்டு இதற்கான நேர்மறை என்ன இருக்கிறது என்று நாம் உயர்ந்த எண்ணம் பொழுது நம்முடைய எண்ணங்களும் உயர்வு பெற்றுதான் இருக்கும். பாருங்கள், இந்த தைப்பொங்கல் தமிழுக்கு ஓர் இனிய நாள், உழவுக்கு ஒரு உயர்வு நாள்.
பசுமை பார் முழுவதும் பெருகிட பக்குவமாய் உயர்த்திடுவோம் மனதினை. இங்குதான் நாம் நிற்கணும். இந்த விவசாயத்தை மீண்டும் எவ்வாறு நிலைநிறுத்த முடியும்? உழவுக்கும் பசுமைக்கும் தமிழுக்கும் உயர்ந்த நிலை வர வேண்டும் என்றால் மனதினை பக்குவமாய் உயர்த்திடுவோம். விதைநெல் விதைநெல் மிகவும் முக்கியம். எந்த அளவுக்கு விவசாயம் முக்கியமோ அந்த அளவுக்கு விதைநெல் மிகவும் முக்கியம். அப்போ விதைநெல் சேமிக்க ஓர் கிடங்கு. விதைநெல்லாம் தலைமுறை சிறப்பதற்கு என்ன இருக்கிறது? விதை மட்டும் விளைத்தால் போருமா? பயிர் மட்டும் செழித்தால் போதுமா? விதைநெல் இருந்தால் தானே அடுத்த ஆண்டு விதைக்க முடியும். அப்போ விதைநெல் சேமிக்க ஒரு கிடங்கு. விதைநெல்லாம் தலைமுறை சிறக்க என்ன வேண்டும்? விதைத்திடுவோம் நல் எண்ணங்களை இந்த மண்ணில். எவ்வாறு விதைக்க முடியும்? நாம் செய்த அனைத்தையும் செய்தோம். இன்று நாம் அனைவரும் எது செய்தாலும் விவசாயம் ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு மாற்று கருத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கருத்தை மாற்றி வாழ்த்திடுவோம் இந்த வையகத்தை, இந்த விண்ணை வாழ்த்தினால் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று நம் விதை நெல்லும் விவசாயமும் சேர்ந்தே பயணிக்க நல்ல வாழ்த்துக்களை விண்ணில் பரப்புவோம். தரை இறங்கிய தாரகைகள். விதை நெல் என்பது பயிருக்கான விதை நெல் மட்டும் இல்லை, நம்முடைய தலைமுறைகள், நம் குழந்தைகள். இன்று நம் குழந்தைகளின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? விதை நெல் மாதிரிதான் குழந்தைகளும். அந்த விதை நிலை எவ்வளவு கருத்தாக பாதுகாக்கிறோமோ அந்த அளவுதான் உணவு கிடைக்கும். நம் தலைமுறைகளை எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுதான் இன்னைக்கு தலைமுறைகள் செழிப்பாக இருக்கும். இன்று நாம் பாடிக்கிறோம் தரை இறங்கிய தாரைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று. அதுவும் விதை நெல்லை போல் சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறது. தரை இறங்கிய தாரகைகள் தரணியில் சிறந்து விளங்கிட தார்மீக ஒழுக்க கல்வி அளித்திடுவோம். தன்னடக்கம் தன்னம்பிக்கை விதைத்திடுவோம். எவ்வாறு இந்த தன்னம்பிக்கையும் தன்னடக்கமும் ஒழுக்க கல்வியும் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எவ்வாறு வரும்? உண்ணும் உணவுதான் எல்லாவற்றிற்கும் ஊக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமே உணவுதானே. உணவு இன்றி நீங்கள் பசித்திருந்து எதையுமே செய்ய முடியாது. அப்போ எதற்கு ஆதாரமாக உணவு இருக்கிறதோ அதை கொடுக்கிற விவசாயம் நன்கு வளர வேண்டும் என்றால், அதை உண்ணுகின்ற நாம் நன்கு வளர வேண்டும் என்றால், நம் மனம் நல்ல எண்ணங்களை இந்த விண்ணில் பரவி விடும் பொழுது, விண் முழுதும் வியாபித்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற அந்த தேரோடும் நாட்களும் நல்ல ஒரு விவசாயத்திற்கான ஒரு நல்ல நிலைமையும், விவசாயிகளின் வாழ்க்கைக்கான ஒரு நிலையும், அதை ஏற்ற விதை நெல்லுக்கான ஒரு நல்ல நிலையும், நல்ல ஒழுக்கமான சமுதாயமும் உருவாகும். ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வேண்டும். அன்போடு கூடிய ஒரு வாழ்த்துக்களை நாம் விண்ணில் பரவவிட்டு இந்த விவசாயம் நன்கு செழித்து விதை நெல்லும் நன்கு பெருகிட வருகின்ற ஆண்டெல்லாம் வசந்தமாக இருப்பதற்கு வாழ்த்துவோம். வாழ்த்துக்களை விண்ணில். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பம்மா. நல்ல எண்ணங்கள் நமக்கு எப்போதும் நன்மையே தரும் என்று கருத்துக்களை கூறினார்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தினார்கள். நமக்கும் செய்த உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடி என்கிற கண்ணதாசனுடைய வரிகளை போட்ட இவருடைய உரை நன்றாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை எல்லாம் முன்பு நாம் இருந்தது போல ஆரோடும் நீரோடும் என்ற பாடலை பாடினார். அருமையாக பாடினார்கள். அந்த பாடல் முழுவதுமாக தெரிந்தால் நம்மையார் ஒரு முறை பாடலாம். பாடல் முழுவதுமாக தெரியுமாமா? கொஞ்சம் லிரிக்ஸ் கொஞ்சம் வேணும் ஐயா. கொஞ்சம் வரிகள் தடுமாற்றத்தினாலதான் பாதையில நிறுத்திட்டேன். அத ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இன்னொரு முறை பாடுங்கள், பரவாயில்லை. இன்னொரு முறை பாடுங்கள். இப்பொழுது வாருங்கள் பவானி அம்மா, கூறுங்க, கருத்துக்கள் கூறுங்க. விவசாயமும் விதை நெல்லும் இரண்டு கண்கள் என்று மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் எஸ் தனலட்சுமி அம்மா அவர்கள். நீருயர நெல்லுயர வனப்புயர என்று விவசாயம் நசுக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் விவசாயத்தை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும்? உழவுக்கும் பசுமைக்கும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்றால் நம் மனது வைக்க வேண்டும் என்றும், விதை நெல் பற்றியும் விதைத்திடுவோம் நல்ல எண்ணங்களை மனதில் என்றும் மிக சிறப்பான ஒரு உரையையும் மிக சிறப்பாக ஒரு பாடலையும் பாடினீர்கள். மிக அருமை அம்மா, மிக சிறப்பு. வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் காஞ்சியை சேர்ந்த கதிரவன் ஐயா அவர்கள். காஞ்சி கதிரவன் ஐயா அவர்கள் தங்களுடைய பொங்கல் வாழ்த்து சிறப்புகளை கூற அன்புடன் அழைக்கின்றோம். சங்கத்தம் இலக்கிய பூங்கா இதிலிருந்து பவானி. வாருங்கள் ஐயா. என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலம் ஏதும் கிடைக்கும் என்றால்
நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளராம் நம்முடைய சிறப்புக்குரிய புரட்சி கவிஞரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட காஞ்சி கதிரவனின் இன்னைக்கு காணும் பொங்கல் அனைவரையும் கேக்குதுங்களா? கேக்குதா? பேசுங்க. இந்த தமிழர் திருநாள் இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகின்ற அறுவடை திருநாள் ஆகிய பொங்கல் திருநாள். இது தமிழரின் பாரம்பரிய திருநாள். தமிழருடைய பண்பாட்டை, வீரத்தை, ஈகையை வெளிக்கொணரக்கூடிய மிக சிறப்பான பண்பாட்டு திருவிழா. இந்த திருவிழா நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் கடந்த பல நாட்களாகவே இந்த பொங்கல் என்பதை குறித்தும், தமிழர் விழா என்பதை குறித்தும், தீபாவளியா பொங்கலா என்று சொல்லும் பொழுது பொங்கல் தான் சிறப்புக்குரியது என்பதையெல்லாம் பல பட்டிமன்றங்களிலே அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். அதை வழிமொழிகின்ற விதத்திலே நம்முடைய பண்பாட்டு திருவிழாவான இந்த பொங்கல் திருவிழா உலகெங்கும் அறுவடை திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆக்கத்திற்கு வழிவகுக்கக்கூடிய, உழவன் உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் உலகுக்கு அளிக்கின்ற, அந்த உழவன் நன்றி பெருக்கோடு கதிரவனை வணங்குகின்ற அந்த திருநாள் தான் நாம் பழையன கழிக்கின்ற போகி திருநாள் என்றும், அடுத்து பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல் என்றும் அன்றைக்கு நாம் சிறப்பாக திருவள்ளுவர் நாளையும் கொண்டாடி இருக்கின்றோம். இன்றைக்கு காணும் பொங்கல் என்ற நிலையிலே மிக சிறப்பான வகையில் சந்திக்கின்ற விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அன்பை, நட்பை, பண்பாட்டை பரிமாறுகின்ற இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் தமிழர்கள் கண்டிப்பாக பொங்கலை கொண்டாட வேண்டும். நாம் தீபாவளி என்பதை ஒதுக்கி பொங்கலை முன்னிறுத்தி நாம் கொண்டாட வேண்டும் என்ற அந்த கருத்தை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த பண்பாட்டு திருநாளான இந்த பொங்கல் திருநாளில் சந்திக்கின்ற பேரினை பெற்றுத்தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த நிகழ்வில் பலர் பங்கேற்று பலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். நான் வேலூரில் இருந்ததால், வேலூரிலிருந்து காஞ்சிபுரம் புறப்பட்டு பேருந்தில் வந்து கொண்டிருப்பதால் என்னால் உரிய நேரத்தில் இணைய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் இந்த நேரத்தில் இணைந்து என்னுடைய கருத்தை அனைவரையும் சந்தித்து பரிமாற வேண்டும் என்ற அந்த என்னுடைய மன ஆவலை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஐயா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி, இப்படிப்பட்ட பண்பாட்டு திருவிழாவை உலகெங்கும் எடுத்து செல்லக்கூடிய பேரினை பெற்று தந்திருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து பொறுப்பாளர்களும் நன்றி சொல்லி, அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லி, பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் கதிரவன். பேராசிரியர் காஞ்சி பா கதிரவன் அவர்கள் சிறப்பான முறையில தமிழ் உலகம் எப்படியெல்லாம் உழவர் திருநாளை வணங்க வேண்டும் என்பதெல்லாம் பேசினார்கள். அதில் சங்கத்தமிழுக்கு தமிழர் மரபு விழா முயற்சிகளை பற்றி எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே தமிழருடைய திருநாள், ஒரு இனத்தினுடைய திருநாள் இந்த பொங்கல் நன்னாள். இந்த உலகத்துல பல நாடுகள்ல கொண்டாடுறாங்க, அறுவடை திருநாள் என்கிற பெயர்ல கொண்டாடுறாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. எல்லோருக்கும் அறுவடை செய்கிற போது, நிறைய மகசூல் கிடைக்கிற போது அதை கொண்டாடுவது என்பது இயல்பான ஒரு செயல். ஆனால் தமிழர்கள் கொண்டாடிய விழா என்பது பெரும், இந்த வருடம் எனக்கு 50 மூட்டை நெல் கிடைத்தது, 100 மூட்டை நெல் கிடைத்தது என்பதற்காக கொண்டாடப்படுவது அல்ல. ஏன்னா இன்னைக்கு தான் நெல்லோ அல்லது கரும்போ அல்லது ஒரு தானியமோ, ஒரு பயிர் விளைந்த தானியமோ விளை பொருள். ஆனால் பொங்கல் தொடங்கிய காலத்தில் அது விளை பொருள் கிடையாது. அது பகிர்ந்து உண்ணுகிற பொருள். என்னிடம் நெல் இருக்கிறது, உன்னிடம் பருப்பு இருக்கிறது, உன்னிடம் மிளகாய் இருக்கிறது, உன்னிடம் வெங்காயம் இருக்குது, நாம் எல்லாம் சேர்ந்து அதை உண்ணுவோம் என்கிற அடிப்படையிலே வந்த ஒரு விழா. அன்றைக்கு
வெறும் நிறைய வருமானம் கிடைத்தது என்பதற்காக கொண்டாடுகிற விழா அல்ல. சொல்லுவார்கள் தை பிறந்தா வழி போச்சு, வழி பிறந்தது என்று சொல்லுவார். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கோட பாடலாம் கூட. அது அந்த விவசாயம் விளைபொருள் விளைச்சல், அந்த விளைச்சலை ஒட்டி தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்வது அல்லது வீடு கட்டுவது, இது மாதிரியான சேவை செய்வதற்கான ஒரு. ஆனா எல்லாமே என்ன கேட்டாக்கா, விற்பனை அடிப்படையாக கொண்ட காலத்திலே இந்த பொங்கல் அல்லது உழவர் திருநாள் அல்லது தமிழர் திருநாள் அல்லது சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பது, மாட்டுக்கு நன்றி தெரிவிப்பது என்பதெல்லாம் வருமானம் தோன்றிய காலத்தில் தொடங்கியது அல்ல. வருமானம் என்பது வருவதற்கு முன்பாகவே, விவசாய விளைபொருளால் வருமானம் வருவதற்கு முன்பாகவே தொடங்கிய ஒரு விழா. எனவே இது முற்று முழுவதுமாக இந்த பொங்கல் என்பது தமிழர்களை பொறுத்தவரை இந்த பொங்கல் என்பது அறுவடை திருநாளோடு ஒப்பிடக்கூடியது அன்று. அறுவடை திருநாளோடு இது ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இது முற்று முழுவதுமாக ஒரு நன்றி அறிவிக்கிற ஒரு விழா என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பேசுங்கள் திருமதி பவானி அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கதிரவன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் சங்கத்தமிழ் உறவுகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று தங்கள் மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கினீர்கள். மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. நானும் குடும்ப உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்து கவிதைகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கல் திருநாளில் என்னை இந்நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய பொங்கல் வாழ்த்து கவிதை. மனை கழனி கண்ட மக்கள் கடற்கரையில் பெருங்கூட்டமாய் மகிழ்ச்சி பொங்க, குதூகலமாய் கூடி கும்மி கொட்டி மகிழ, கொஞ்சி கொஞ்சி பேசி கோமாதாவை போற்ற, சொந்தங்களை கண்டு கொள்ளும் பொங்கல், பாச உணர்வுகளை நாளைய தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பொங்கல், கன்னி பெண்கள் ஒன்று கூடி கூட்டாஞ்சோறு சமைத்து நவ கன்னிகைக்கு வழிபாடு காணும் பொங்கல், மண்மேடு திட்டாணி மேலே தாம்பலத்தில் கரும்பு பூ கற்கண்டு பச்சரிசி சர்க்கரை வாழை வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வயது மூத்தோரின் காலில் விழுந்து பணிந்து ஆசையுடன் காசு பெறும் காணும் பொங்கல், கல்யாணமாகாத பெண்ணுக்குரிய கன்னி பொங்கல், மனமாகாத ஆண்களுக்குரிய கன்று பொங்கல், பெயரிலான காணும் பொங்கல் என்று கூறி அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துகளையும் குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். வாய்ப்பிற்கு நன்றி. இந்த பொங்கல் நன்னாளிலே நம்மளுடைய உறவுகளை எல்லாம், சங்கத்தமிழ் உறவுகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இதை ஏற்பாடு செய்திருந்தோம். அதிலே பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். சிறப்பித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பி எங்க போனாலும் அங்கதான் நிற்க வேண்டியதாக. சுழன்றும் ஏற்பனது உலகம், அதனால் உழன்றும் உழவு, சுழன்றும் உழவு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். இப்படி வள்ளுவர் சொல்லாத விடயமே கிடையாது. அதுல உழவுக்கு தனியா ஒரு அதிகாரம் போட்டு அவர் சொல்லியிருக்கார். அன்றைக்கு உழவுத்தான் அவரு ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உழவு என்பதை எப்படி பார்த்தார்கள் அந்த மக்கள் என்பதை தன்னுடைய ஒரு அதிகாரத்தின் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பல இடங்களிலே வள்ளுவர் போகிற போக்கிலே சில அறிவியல் கருத்துக்களை சொல்லிவிட்டு போவார். அதாவது இந்த உலகம் இது பெரிய அறிவியல் தத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே வள்ளுவர் போகிற போக்கில ஓமை சொல்வது போல சொல்லிவிட்டு போவார். நிறைய திருக்குறள் அந்த மாதிரி இருக்கும். மிக அற்புதமான ஒரு அறிவியல் கருத்தை, மிக வளர்ந்த ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டை, மிக செழிப்பாக வாழ்ந்த ஒரு சமூகத்தினுடைய திறத்தை எல்லாம் அவர் அதையே தனியாக சொல்லாமல் வேறொன்றுக்கு எடுத்துக்காட்டு சொல்வதற்காக, ஓமை சொல்வதற்காக
லேசு பாசாக என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லிவிட்டு போய்விடுவார். அது மாதிரி நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அதுல குறிப்பாக உழவுக்கென்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு திருவள்ளுவர் நாளை நேற்று கொண்டாடினோம். வள்ளுவர் வணக்கத்தை சிறப்பித்தோம். வள்ளுவரை வணங்க வேண்டும் என்று சொன்னோம். என்னை கூட சிலர் கேலி செய்தார்கள். வள்ளுவர் என்ன பிள்ளையாரா அவர் வச்சு கும்பிடுறதுக்கு? அவர் திருக்குறளை படிக்க சொல்லுங்க ஐயா, அதை விட்டு வள்ளுவரை வணங்குன்றீங்க அப்படின்னாங்க. நான் சிரித்து கொண்டே சொன்னேன், திருக்குறளைத்தான் வணங்க சொல்றேன், திருக்குறள் தான் படிக்க சொல்றேன், அதுக்கு ஒரு உருவமாக வள்ளுவரை சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அவரு என்ன சொன்னவரு இப்ப நேற்று அவர் வள்ளுவர் வணக்கணிக்கை சார்த்திட்டு இருக்காரு. அதான் வேடிக்கை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதை ஏன் செய்கிறீர்கள் என்று என்னை கேட்டவரு இன்னைக்கு அவர் வள்ளுவர் வணக்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அது செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மக்களுக்கு எளிதில் சென்று சேருவது என்ன என்று பார்க்கிற பொழுது நாம் இதையெல்லாம் செய்தாக வேண்டும். வள்ளுவரை கூட இப்ப இருக்கக்கூடிய உருவம் கூட அந்த உருவம் தானே நமக்கு தெரியாது. அவருடைய உருவம் எது வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நமக்கு ஒரு உருவத்தை காட்டினாங்க, ஒரு தாடி வைத்திருப்பது போல, நிறைய முடி போட்டு தலையில் ஒரு கொண்டை போட்டுருக்க மாதிரி அப்படிலாம் ஒரு உருவத்தை வளைந்து காட்டி இருக்கிறாங்க. அப்படிதான் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல மனிதர்கள். எங்க அடிப்படையில அதை காட்டியிருக்காங்க. அப்ப கூட பாருங்க, அதை காட்டுற போது கூட வள்ளுவர் வந்து ஜடாமுடி விட்டுட்டு இருக்க மாதிரி காட்டல, அதை இழுத்து தலையில கொண்ட மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து முதலாக ரொம்ப ஆதி காலத்திலேயே பல நாடுகள்ல இருந்து வாழ்ந்த மக்கள் வந்து கற்கால மனிதர்களாக இருந்தபோது நம்ம வளர்ந்த நாகரீக மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் வாழ்ந்த பகுதியில நாம் வாழ்ந்த வரலாறு அடையாளம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு கூட சிந்து சமவெளி நாகரிகமும் ஆதிச்சநல்லூரும் கீழடியும் இன்னும் தோண்ட கிடைச்சிக்கிட்டே, தமிழனுடைய அறிவார்ந்த வாழ்க்கை என்பது தோண்ட கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு. நிறைய இடங்கள்ல போய் நாகரிகங்களை தோண்டி பார்க்கிற போது அந்த தொல்லியல் துறை போய் மண்ணை தோண்டுகிற போது அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது வந்து அந்தந்த பகுதியிலே வாழ்ந்த மனிதர்களுடைய மரணம் அடைந்த வரலாறு தான் கிடைச்சிருக்கு. தாயில வச்சு அடைச்சி வச்சிருந்தா, இப்படி படுக்க வச்சிருந்தா, அப்படி படுக்க வச்சிருந்தா, அது செத்த பிற்பாடு அதுதான் கிடைச்சிருக்கு. தவிர வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அதிகமாக காணப்படனா தமிழுடைய நிலப்பகுதியில் தோண்டுகிற போது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள் என்கிற அடையாளங்கள் காணப்படுகிறது. அந்த ஒரு தங்க இதுல பேரு குறித்து கொடுத்தல், எவ்வளவு பெரிய விடயம் வச்சு பாருங்க. நாணயங்கள், இப்படி நம்ம ஒரு மரபு நம்முடைய மரபு ஒரு சிறந்த மரபாக, மிகச்சிறந்த ஒரு நாகரிக வளர்ச்சி கொண்ட மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையுடைய தொடக்கம் தான் இந்த உழவு என்பது. உழவு என்பதை கூட ஆண்கள் செய்தார்களா பெண்கள் செய்தார்கள் என்று கேள்வி கேட்கிற போது முதலில் பெண் தான் அந்த விவசாயத்தை தொடங்கி இருப்பார் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பெண்கள் தான் முதலில் உழவை தொடங்கி இருப்பார்கள், அந்த விவசாயத்தை தொடங்கி இருப்பார்கள், உழவையில விவசாயத்தை தொடங்கி இருப்பார்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து பணிக்கு போறீங்க, பணிக்கு போனோம்னா சொல்றீங்க நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம்னு சொல்றீங்க. இப்பதான் இல்லை, ரொம்ப காலமாவே பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. களை எடுத்தல், எல்லா வேலையிலையும் நாற்று நடுதல், இப்படி பல பணிகள்ல பெண்கள் வேலை செய்திருக்கிறாங்க. அப்ப குடும்ப அடிப்படையில் அவங்க வேலை செஞ்சாங்க. இப்ப போய் குடும்பத்துக்காக நீங்க போய் வேலை செய்யுங்க, அவ்வளவு. அதனால பெண்கள் பல ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லத்தரசிகள் என்று இப்போது சொல்லிக்கோ, நம்ம நிறைய பேர் இல்லத்தரசிகள் சொல்லிக்கிறோம். இல்லத்தரசின்னு சொன்னாக்கா அவங்க வேலைக்கு போகாதவங்க அப்படின்னு ஒரு கருத்துல சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு அந்த நிலம் போன்ற உழைப்புல ஈடுபடாததுனால வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டு பணிகளை பார்த்துக்கிறாங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு பணிகளை பார்த்துக்கிறாங்க. எனவே எப்போதுமே நம் பெண்கள் வந்து உழைப்பில் ஈடுபட்டவர்கள். இப்படி ஆணும் பெண்ணுமாக உழைத்துத்தான் இந்த சமூகத்தை முன்னேற்றி இருக்கிறார்கள். இந்த சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. பெண்கள் அறிவார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த சமூகத்திலும் இல்லாத அளவுக்கு பெண்கள் மிகச்சிறந்த அறிவில் தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல பெண்பார் கவிஞர்கள், புலவர்கள் சங்க இலக்கியத்திலே காணப்படுகிறார்கள். நமக்கு கிடைத்த நூலை வைத்து பார்க்கிற போது குறைவாக இருக்கிறது. ஒருவேளை
எழுதப்பட்ட அத்தனை நூல்களும் நமக்கு கிடைத்திருந்தால் இன்னும் கூட நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன், நம்பலாம், எண்ணலாம். அந்த அளவிலே நாம் ஒரு சிறந்த மரபொழி வந்த ஒரு மாண்ட மனிதர்களாக வாழ்கிறோம். நம்முடைய சாதி போன்ற பிரிவுகள் இல்லாமல் எதையும் சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உள்ளவர்களாக எல்லோரும் சமம் என்கிற நிலையிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நம்முடைய இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது மாறி பலவாறாக மாறி தூய்ந்திருந்தாலும் கூட நாம் ஒரு மேலோங்கிய சமூகமாக இருந்திருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய தொன்மை இலக்கியங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த உழவர் திருநாள், திருவள்ளுவர் திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருவிழா, மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் கூட இது கூடி மகிழ்கிற ஒரு விழாவாக, தமிழர்கள் கூடி மகிழ்கிற ஒரு விழாவாக இருக்கிறது, இருந்திருக்கிறது, தொடர்ந்து அது இருக்கும் என்று கூறி நம்முடைய பண்பாட்டை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். நிறைய பேரை பார்த்தால் தங்களுடைய மொழியில், தமிழ் மொழியில் ஏதோ பெயர்களே இல்லாமல் போய்விட்டது போலவும், இனி வைப்பதற்கு ஒரு பெயர் கூட இல்லை என்பது போலவும் வடமொழியிலே பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு என்ன பொருள் என்று கூட தெரியாமல் வைத்துக் கொள்கிறார்கள். சில பேர் பார்த்தால் சாணி என்று பெயர் வைக்கிறார்கள், முட்டாள் என்று பெயர் வைக்கிறார்கள், தொடப்பம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது என்ன அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாமலே வடமொழியில பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் நீக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மரபோடு நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நடத்திய சிறப்பு பொங்கல் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிறைவு நேரத்திலே நன்றியுரை கூறும் முகத்தான் கவிஞர் திருமதி ரேவதி கணேசன் அவர்கள் சீர்காழிப்புத்தூரில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களையும். தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் பொங்கல் தின சிறப்பு வணக்கம். எல்லா ஊர்லயும் கொண்டாடுற மாதிரிதான் எங்க ஊர்ல இருந்தாலும், எங்க ஊர்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் பாரம்பரியமான பழைய விதிப்புறப்படிதான் இன்னமும் நாங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது தீய வீட்டு கொளுத்தக்கூடாதுன்னு போய் அன்னைக்கு சொல்லுவாங்க. அதாவது நாங்க என்ன கொளுத்துவோம்னா, பழைய பிஞ்சு போன பாய், வீணா போன பொருள் மட்டும்தான். அத அகிலமே கண் விழிக்கும் நேரத்துல 5 மணிக்கு ஏந்திச்சு பழைய எண்ணெய் கொளுத்தி, அதோடு நம்ம தீய எண்ணங்கள், செயல்கள் அதெல்லாம் அதோட எரித்து விட்டு, அது கூட நம்மளோட சூடு, அந்த சூட்டோட தணிஞ்சிருந்தது. தீயில் இட்டு கொளுத்தி ஓரம் நின்றபடி அதோடு தட்டோட மேளங்கொட்டி அதை பண்ணி காலையில முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாலை நேரத்துல வீட்டுல சாமி அறையில மஞ்சள் பிள்ளையர் வச்சு, அருகம்பில் வச்சு, 2 பக்கமும் கரும்பு தோரணம் கட்டி, அதுக்கு சின்ன வெண்பொங்கல் கொஞ்சமா வச்சு, நாங்க துள்ளுமா விடிச்சு கலசம் வச்சு, அது போகி பண்டிகை. மறுநாள் பொங்கல் அன்னைக்கு காலையில எல்லாரும் வழக்கம் போல் சூரிய பொங்கல் எங்களுக்கு பரம்பரையில கிடையாது. நாங்க நல்ல நேரம் பார்த்துதான் 9, 10:30 தான் பொங்க வைப்போம். அந்தந்த வருஷத்துல எந்தெந்த நேரம் வருதோ அப்ப பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வச்சு சாப்பிட்டு முன்னாடி சூரிய பகவானுக்கு அடுப்புக்கு நேரா பொங்கி சூரிய பகவானுக்கு மேல போய் படைச்சிட்டு வந்துருவோம். படைச்சிட்டு 5 இலை போட்டு, வெண்பொங்கலுக்கு வாழைப்பழம், வெல்லம், நெய், தயிர் இதெல்லாம் வச்சு சூரிய பகவான் படைச்சிட்டு, சாம்பிராணி போட்டுட்டு, சக்கரை சாதம் எடுத்துட்டு உள்ள வீட்டுக்கு படைச்சிட்டு, அதுக்கப்புறம் பிறகு பசங்களுக்கு அதை படைச்சதை கொடுத்துட்டு, சுற்றத்தார்கள் எங்க பக்கத்துல கிறிஸ்டின் வீடு இருக்கும், முஸ்லீம் வீடு இருக்கும், ஒரு 10 வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கொடுத்து, அந்த குடுக்குற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே மங்களம் மனசுக்குள்ள அப்படியே மலரும், பொங்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நேத்தி எனக்கு தலைப்பொங்கல் மாதிரி நேத்தி எனக்கு இனம் புரியாம பொங்கல், நேத்தி மாட்டு பொங்கல். ஏன்னா திருவள்ளுவர் பிறந்த தினம் அன்னைக்கு திருவள்ளுவர் உழவர் தினம்ங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த வருஷத்துல இந்த தமிழ் சங்கத்துல நான் சேர்ந்து இதுவும் ஒரு தலைப்பொங்கல் மாதிரி தான் நான் எண்ணினேன். ஏன்னா இங்க எங்க தெருவுல இருக்கிற மாணவர்கள்லாம் அழைச்சிட்டு அவங்களை எல்லாரையும் சங்கத்தமிழ் நான் ஒரு பேனர் ஒண்ணு வச்சிருக்கேன், அது முன்னாடி நிக்க வச்சு வணங்க சொல்லி எல்லாரையும் போட்டோ எடுத்து மகிழ்ச்சி அனுப்பணும் பாருங்க. எனக்கு தலைப்பொங்கல் மாதிரி எனக்கு தலைப்பாட்டு பொங்கல் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எங்க ஊர்ல காலையில கோல போட்டி,
இப்ப பிள்ளையார் கோயில்ல இப்ப போட்டி நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் பார்த்துட்டு நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் இணையத்துல இணையறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால எப்படியா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அந்த கேப்ல ஒடியாந்துருக்கேன் நானு. போகி பண்டிகை அகிலமே விழிக்கும் நேரத்தில் அமைதியாய் பழையனது தீய எண்ணங்களையும் அதில் சேர்த்து எரித்து தீயின் அனலில் ஓலம் நின்றபடி தட்டில் மேளம் கொட்டியபடி போகி பண்டிகை முடிந்து வீரத்தோடு வெற்றி என்று விளைந்திருக்கும் தமிழரின் உரிமைக்கு உயர்வை தந்த ஒற்றுமையாய் இருக்க திறமைக்கு வழிகாட்டி சிறப்பிக்கும் பொங்கல் நாளில் மஞ்சு விரட்டு காளைகளோடு மகிழ்வான மாட்டுப் பொங்கல் உழவர் திருநாளாம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி காணும் பொங்கல் இன்று கருநாள். இன்னைக்கு எங்க ஊர்ல அவ்வளவு ஒரு சந்தோஷமா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம், கூடி மகிழ்ந்து இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனோம்னா, எங்க ஊருக்கும் பக்கத்துல வந்து திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குப்பா. அதுல எப்பொழுதும் வருஷம் நல்ல பெருசா பிரசித்தியமா நம்ம கொண்டாடுவோம். அங்க அபிராமி கோயில் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த ஊர்ல கபடி போட்டி, வீரர் போட்டி, காலை அடக்குற போட்டி, ஜல்லிக்கட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் கார் எல்லாம் கிடையாதான். எதுக்காக கார் கொடுக்க கூடாதுன்னாங்கன்னா, பெரிய ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து காலடக்க வரமாட்டாங்க, விவசாயி தான் வீரம் துணிஞ்சு வருவாங்க, அவங்களுக்கு வந்து மாட்டு வண்டி உழவு வண்டி தான் கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, உழவர் பண்பாடு மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா எடுத்துக்காட்டுது. இந்த விழாவில எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அனைவரும் அவங்கவுங்க ஊர்ல எப்படி எல்லாம் பொங்கல் கொண்டாடணும், போகில இருந்து பொங்கல் இருந்து மாட்டு பொங்கல் இன்னைக்கு காணும் பொங்கல் வரையும் அவங்கவுங்க ஊர்ல நடக்குது, அவங்கவுங்க பெருமையா மகிழ்ச்சியா சொன்னது ரொம்ப சந்தோஷம். உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கணும்னு நானும் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு, எங்க ஊர் கலை நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு, இடப்பட்ட நேரத்துல வந்து வாய்ப்பு தந்த அப்பாவுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் தமிழ் உறவுகள் அனைவர்களும்.